Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். So next நம்ம ப்ரீவியஸா நம்ம என்ன பார்த்தோம் டு PGTRB 9th யூனிட்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல நம்ம 2012 to 13ல நாம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம 14 to 15 கான இயர்க்கான டிஸ்கஷன்ஸ் பார்க்கலாம். டோட்டலா ஒரு அரௌண்ட் ஒரு 11 to 12 क्वेश्चंस நமக்கு இந்த இயர்ல கேட்டிருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, finding the relation between the two random variable is called. பாருங்க, finding the relation between the two random variables is called. So questions கேட்டிருக்காங்க, find the relation between the random variables அப்படினா அதுக்கு நேம் என்ன சொல்லிருக்கோங்க? analysis, regressions, binomial, sample test. ஓகேங்களா? sample test. So இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், actually என்ன questions கேட்டிருக்காங்க அப்படினா ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப் நம்ம எப்போ சொல்றோம், ரிலேஷன் பிட்வீன் தி ரேண்டம் வேரியபிளுக்கான ரிலேஷன்ஸ் அப்படிங்கறது டிஃபைன் பண்றது எந்த டேர்ம்ல இருக்கும் அப்படினா சோ ஒன்லி தி அனாலிசிஸ் அப்படிங்கறப்போ ஒரு கொடுத்திருக்க given டேட்டாஸ் நம்ம என்ன பண்ண போறோம், ஒன் பை ஒன்னா நம்ம அதை அலோகேட் பண்ணிட்டு அந்த வேரியபிள் என்ன டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படிங்கறது சொல்லிட்டு அதை அனாலிசிஸ் பண்றது அப்படிங்கிறது அது வேற கேட்டகரிஸ். ஜெனரலா கொடுத்திருக்க டேட்டாஸ் நம்ம அனலைஸ் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு. அது ஜஸ்ட் கொடுத்திருக்க டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் அனலைஸ் ப்ராசஸ் ஷியோரா நமக்கு பாசிபிளே கிடையாது. ஆப்ஷன் இஸ் ஏ இஸ் ராங். ஓகேங்களா? செகண்ட், ரிக்ரெஷன்ஸ். ரிக்ரெஷன்ஸ் அப்படின்னா பார்த்திருக்கோம். சோ ரெண்டு லைன் ஆஃப் ரிக்ரெஷன்ஸ் பத்தி பார்த்திருப்போம். ரிக்ரெஷன்ஸ் அப்படின்னா ஜெனரலாவே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ரெக்ரெஷன்ஸ் கோரிலேஷன்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் கால்குலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். ஜெனரலா இதெல்லாம் ஃபார்முலாஸா படிச்சிருப்பீங்க. இந்த ரெண்டு நம்ம என்ன டைப் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற ஒரு டூ வேரியபிள்ஸ் எடுத்துட்டு அது ரெண்டுக்கும் எப்படி நம்ம ரெண்டு கார்லேட்டா இருக்கா அன்கார்லேட்டா இருக்கா, அது எப்படி ரிலேட் எப்படி ஒண்ணுக்கு டீவியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசியிருப்பீங்க. அப்போ வேரியபிள்ஸ்க்கு ரெண்டு வேரியபிளுக்கு பிட்வீன்ல ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்றது எப்பவும் என்ன சொல்லுவோம், ரிக்ரெஷன்ஸ் தான் நம்ம சொல்லுவோமே தவிர நம்ம வேற எதுவும் சொல்ல மாட்டோம். அப்போ இதை ஹோல்டர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. பைனாமியல். பைனாமியல் அப்படின்னா என்ன தெரியும், ஒரு ஈவன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது ஈவன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, ப்ராபபிள் வேல்யூஸ் டிஃபைன் பண்றது தான். சோ அது ரிலேஷன்ஷிப் சொல்லாது, சக்சஸ் ஃபெயிலியரை பத்தி தான் பேசணுமே தவிர அது ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேச ஒரு ஈவெண்ட்டை பத்தி ஒரு ரேண்டம் வேரியபிள் எடுத்து நம்ம கால்குலேட் பண்றதா. அப்ப கண்டிப்பா பைனாமியல் அப்படிங்கிறது இஸ் நாட் பாசிபிள். அண்ட் லாஸ்ட் ஒன், சாம்பிள் டெஸ்ட். சாம்பிள் ஒரு கொடுத்த ஒரு டெஸ்டிங் ஆஃப் சாம்பிள்ஸ் என்ன பண்ண போறோம்னா ஒரு பாப்புலேஷன்ல இருந்து நம்ம ஹியூஜ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்க போறோம். அதுல இருந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம், ஒன் பை ஒன்னா டேட்டா அனலைஸ் பண்ண போறோம். ஏதாவது எதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம், சாம்பிள் சைஸை பேஸ் பண்ண சொல்றப்போ ஸ்மால் லார்ஜ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் ஸ்மால் சாம்பிள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், டிஎஃப் அப்படிங்கிற சைஸ் அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட் லார்ஜ் சாம்பிள் இசட் டெஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சாம்பிள் சைஸையும் நம்ம அங்க இருக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி மீனை பேஸ் பண்ணிருக்கா வேரியஸ் பேஸ் பண்ணிருக்கா நம்மளா பார்க்க போறோம். சோ இதுல அதெல்லாம் எதுவுமே டிஃபைன் பண்ணல, ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் பேசுறோம். அப்படிங்கிறப்போ கண்டிப்பா சாம்பிள் டெஸ்ட் அப்படிங்கிறதும் இதுக்கான பர்ஃபெக்டான ஆன்சர் கிடையாது. அப்ப ரிமைனிங் ஒன்லி ஒன் ஆப்ஷன்ஸ் நம்ம என்னது, ரிக்ரெஷன்ஸ் மட்டும்தான். ஒன்லி ரிக்ரெஷன்ஸ் மட்டும்தான். சோ ரிக்ரெஷன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன தெரியும், சோ ரெண்டு வேரியபிளுக்கான ரிலேஷன்ஷிப்பை பத்தி டிஃபைன் பண்றது எப்பவுமே என்ன சொல்லுவோம், ரெக்ரெஷன்ஸ் அப்படிங்க சொல்லுவோம். சோ வேரியபிளோட ரிலேஷன்ஷிப் பத்தி டிஃபைன் பண்றது எப்பவுமே என்ன சொல்லுவோம், ரெக்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் பி அப்படிதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? பி அப்படிங்கறத பெர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चंस பார்க்கலாம் வாங்க. செகண்ட் क्वेश्चन, if f of x is the probability density function, if f of x is a probability density function of a random variable x, then f of x is f of x அப்படிங்கிறது probability density functions. so probability density நாவே நமக்கு என்ன தெரியும், actually probability density function நாவே தெரியும், அது continuous type of random variable அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இந்த continuous type of random variable அப்படிங்கறப்ப நம்ம என்ன டிஃபைன் பண்ணிப்போம், f of x ன்னு தான் டிஃபைன் பண்ணிருப்போம். f of x ன்னு தான் அத நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். p of x அப்படிங்கறது என்ன சொல்லுவோம், probability mass functions.
ஸோ ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா சிக்மால நம்ம என்ன சொல்லுவோம் இன்டெகிரல் ஓவர்ல எழுதுவோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப சமேஷன் ஆர்டர்ல எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ அது நமக்கு ரெண்டு சிம்பிளும் நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் a random variable x then f of xங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன தெரியும் ஆப்ஷன்ஸ்ல பார்த்துக்க 1 அப்படிங்கிறது வரவே வராது. 1 அப்படிங்கிறது நமக்கு எதுக்குமே கிடையாது. ஸோ நம்ம ப்ராபர்ட்டி டிஃபைன் பண்றப்ப 1 and 2 நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ரிமைனிங் ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இது வரலாமா அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்போ சோ இன்டெகிரலோட லிமிட்ஸ் எழுதுறப்போ இன்டெகிரலோட லிமிட்ஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா இன்டெகிரல் ஓவர் பாருங்க இன்டெகிரலோட லிமிட்ஸ் இன்டெகிரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி f of x dx is equal to 1 ன்னு டிஃபைன் பண்ணிருப்போம். இப்போ இதுல f of x ஓட வேல்யூ என்ன அந்த f of xங்கிறது எங்கவா டிஃபைன் பண்ணிருக்காங்கன்றத क्वेश्चंस. சோ must be a எப்படி இருக்கணும் உங்களுக்கு must be a non negative அப்படினு இருக்கு. must be a non negative இருக்கணும். ஓகேவா? நெகட்டிவ் அப்படி நான் நெகட்டிவ் அப்படினா பாசிட்டிவ் சொல்ல கூடாது இல்லையா? பாசிட்டிவ் சொல்லலாம்னு நீங்க கேட்கலாம். சோ 0 இன்க்ளூடட் ஆகுது இல்லையா? சோ அதனால தான் நம்ம அதை என்ன சொல்றோம் நான் நெகட்டிவ் அப்படி நம்ம டிஃபைன் பண்றோம். சோ f of x அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டீஸ்ல படிச்சிருப்போம் இஸ் a நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ் அப்படிங்கறப்போ ரேஞ்சஸ் கேட்டிருந்தாங்க அப்படினா மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி டிஃபைன் பண்ணிருக்கலாம். நமக்கான ரேஞ்சஸ் கேட்கல f of x ஓட ஃபங்க்ஷனோட வேல்யூ தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் கேட்டிருக்காங்க. அப்ப f of x டிஃபைன் பண்றப்ப என்னவா இருக்கணும் must be a நான் நெகட்டிவ். அப்ப என்னவா சிம்பலா கொடுத்திருக்காங்க is greater than or equal to 0. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆப்ஷன் எதை எடுத்துக்கலாம் D அப்படிங்கறத நமக்கு இந்த क्वेश्चनக்கான பெர்ஃபெக்ட் ஆன்சர். D அப்படிங்கறத நம்ம இந்த क्वेश्चनக்கான பெர்ஃபெக்ட் ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் so must be a greater than or equal to 0 இருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த ரேஞ்ச் நம்ம எடுத்துக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி ஒரு ரேஞ்ச் தான் தவிர ஃபங்க்ஷன் இந்த இடத்துல டிஃபைன் பண்றது அதை டிஃபைன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஓகே வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். தேர்ட் क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க. for any two variables x and y the expectation of x is equal to expectation of x ரெண்டு வேரியபிள் கொடுத்திருக்காங்க. அதுல expectation of x நம்மளோட வேல்யூ எப்படி டிஃபைன் பண்றோம் ரெண்டு வேரியபிள் மிங்கிள் பண்றப்ப நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் தான் தேவை. ஓகேங்களா? சோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது தட் இஸ் மீனை பேஸ் பண்ணி சொல்றோம். ஓகேங்களா? மீன் இங்க ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கு பாருங்க that is v அப்படினா variance of expectation of x divides y அப்படினு சொல்றோம். கண்டிப்பா மீனை சொல்றப்ப வேரியன்ஸ் பத்தி பேசவே போறது இல்ல. அப்ப கண்டிப்பா a ஆப்ஷன்ஸ் என்ன வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் expectation of x plus y அப்படிங்கறத என்ன சொல்லலாம் expectation of x plus expectation of y ன்னு எழுதுவோமே தவிர expectation of x மட்டும் நம்ம அப்படி எழுத மாட்டோம். நம்ம கேட்டிருக்கிறது expectation of x மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ இது எதோட ஃபார்மட் expectation of சோ இத நம்ம எழுதுவோம் expectation of x plus y தான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஃபார்மட்ல எழுதுவோம் தவிர expectation of x மட்டும் நம்ம எழுத மாட்டோம். அப்ப கண்டிப்பா என்னது b ஆப்ஷனும் கிடையாது. அப்ப b யும் கிடையாது. நெக்ஸ்ட் c ஆப்ஷன்ஸ் வருமானா கண்டிப்பா expectation of x divides y அப்படிங்கறோம். expectation of xy divides அப்படிங்கறப்போ ரிமைனிங் என்ன இருக்கணும் ஒரு வேரியபிளா டிஃபைன்ட் ஆகும். expectation of x டேர்ம் மட்டும் தான் இருக்கும். கண்டிஷனல் ஆஃப் b டேர்ம்ஸ் நல்லிஃபைட் இல்லையா? ரிமைனிங் நமக்கு என்ன டேர்ம் இருக்கும் expectation of x மட்டும் தான் டிஃபைன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? x டேர்ம் மட்டும் தான் நமக்கு டிஃபைன்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ரிசல்ட்ஸ் நாம என்ன பார்த்திருப்போம் அப்படினா சோ டூ டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ் அப்படிங்கறப்ப ஜாயின் ப்ராபர்ட்டி அல்ல கண்டிஷனல் ப்ராபர்ட்டியோட ரிசல்ட்ஸ்ல நம்ம ரிசல்ட்ஸ் ரெண்டு ரிசல்ட்ஸ் கொடுத்திருப்போம். அந்த ரிசல்ட்ல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய செகண்ட் ரிசல்ட்டா நம்ம இத கொடுத்திருப்போம். அப்போ இது ஒரு ஆப்ஷனா தான் இருக்கும். அப்ப இது வரதுக்கான சான்சஸ் 90% இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்றப்ப கண்டிப்பா இது வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்படின்னா ஓகே வேரியன்ஸ்னா என்ன சொல்றோம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற மீனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆனா இங்க இதுல வேரியன்ஸ் மிங்கிள் அதனால வேரியன்ஸ் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு நமக்கு சி தான். அப்ப சி இஸ் a perfect answer. சோ நம்ம இதோட ரிசல்ட்ஸ் நம்ம ஸ்டாண்டர்டா நம்ம டிரைவ் பண்ணி நம்ம கொடுத்திருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x divides y அப்படிங்கறப்போ x கண்டிஷனல் y ன்னு சொல்லுவோம். நம்ம கண்டிஷனல் ப்ராபர்ட்டி பேச சொல்றப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கண்டிஷனல் ப்ராபர்ட்டி ஆஃப் x கண்டிஷனல் y அப்படினு டிஃபைன் பண்ணலாம். கண்டிஷனல் ப்ராபர்ட்டி பேஸ் பண்ணி நாம இத கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த இன்டர்செக்ஷன் எழுதுறப்ப நம்ம என்ன எழுதிருப்பீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x இன்டர்செக்ஷன் y டிவைட் பை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y ன்னு கூட மாதிரி எழுதிருக்கலாம். அது எழுதுறப்ப என்ன இருக்கும் இது நம்ம இண்டிபெண்டன்ட்டா எழுதுனா அது கேன்சல் ஆயிட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x கொடுத்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x க்கு x எடுத்தா எக்ஸ்பெக்டேஷன் டேர்ம்ஸ் நம்ம டிஃபைன் பண்ற மாதிரி கூட டிஃபைன் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆப்ஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா நமக்கு என்ன ஆப்ஷனா இருக்கும்? சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் a கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அங்க ஃபோர்த் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन. So read the question. A random variable x assumes only the two variables plus 1 and minus 1 and each with equal probability, the equal probabilities 1 by 2, each equal probabilities is 1 by 2, then expectation of x is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி மீன் பண்ணலாம்? தட் இஸ் மீன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸை நம்ம மீன் டிஃபைன் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கிறது ப்ராபபிலிட்டி, கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க ரேண்டம் வேரியபிள் அசியூம்ஸ் டூ வேல்யூஸ் எடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ரேண்டம் வேரியபிள்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்? பி ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப எக்ஸோட வேல்யூஸ் என்னவா எடுத்திருக்காங்க பாருங்க, +1 and -1 கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? two values are +1 and -1 எழுதியாச்சு. டேபிளா ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ எக்ஸோட வேல்யூ +1 and -1. ஓகே, நெக்ஸ்ட் each with equal probabilities. சோ இது ரெண்டோட இதுக்கும் எப்படி இருக்கும்? ப்ராபபிலிட்டி அப்படியே வேல்யூஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. each probabilities is equal probability அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ the equal probability கொடுத்துட்டு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. நமக்கு ஆஃபர் கொடுக்கணுமா? கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா சோ கொடுத்திருக்கிறது ரெண்டு வேல்யூ மட்டும் தான். இந்த ரெண்டு வேல்யூ அப்படிங்கிறப்ப என்ன இருக்கணும்? சோ sum of the probability ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்? உங்களுக்கு 1 இருக்கணும். சோ the equal probability தான் 1. ஆஃப் பிளஸ் ஆஃப் எழுதும்போது தான் நமக்கு probability ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 1 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா more than 2 இருந்தா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. சோ நம்ம கொடுத்திருக்கிறது 2 வேல்யூஸ் தான், 1 and -1 தான். அதுக்கான கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 2வா தான் இருக்கணும். ரெண்டு வேல்யூஸ் இருக்கிறப்போ ரெண்டு ப்ராபபிலிட்டியை டிஃபைன் பண்றோம். ரெண்டு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஈக்குவலாவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் அப்படின்னாவும் நமக்கு as usual நமக்கு ப்ராசஸ் தெரியும். ஏன்னா ரெண்டு டேர்ம் இருக்கு அப்படின்னா சம் ஆஃப் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன கிடைக்கணும்? உங்களுக்கு 1 தான் கிடைக்கணும். அப்ப கண்டிப்பா இதுவும் சம் பண்றப்ப நம்ம 1 கிடைக்கணும். ரெண்டு சான்சஸ் தான் நமக்கு. ரெண்டு வேல்யூஸ் சம் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். அப்படின்னா ஆஃப் பிளஸ் ஆஃப் தான் பாசிபிள். கண்டிப்பா இங்க ஆஃப் கொடுக்கணும்னு நெசசிட்டியே கிடையாது. கொடுக்கலனாலும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆஃபா தான் நம்ம மீன் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? சோ ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் அப்படி என்ன கொடுத்திருக்காங்க? தட் இஸ் 1/2 again 1/2 கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கேட்டிருக்காங்க? then expectation of x equal to, இதுல இருந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க? expectation of x கேட்டிருக்காங்க. expectation of x அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? expectation of x is equal to mean நம்ம அப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். expectation of x என்ன சொல்லலாம்? mean சொல்லும். சோ கொடுத்திருக்கிறது என்ன டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி? டிஸ்கிரீட் டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டியா கண்டினியூஸ் டைப் அப்படின்னு பார்க்க போறோம். சோ கொடுத்திருக்கிறது கண்டினியூஸ் டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டியா டிஸ்கிரீட்டா? கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாமே லிமிட் ரேஞ்சஸ்ல கிடையாது. கொடுத்திருக்க ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூஸா இருக்கு இல்லையா? சோ இது நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்கிரீட் டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கிரீட் டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி. சோ டிஸ்கிரீட் அப்படினா நமக்கு என்ன தெரியும்? டிஸ்கிரீட் டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படினா சமேஷன் ஆஃப் p of x அப்படி சொல்லுவோம். p of x அப்படியோட வேல்யூஸ் 1 னு சொல்லுவோம். டோட்டல் சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. சோ மீன்ல சொல்றப்ப என்ன சொல்லிருப்போம் அப்படினா சமேஷன் ஆஃப், சோ ப்ராப்ளம் என்னது? ஃபார்முலா மீனுக்கான ஃபார்முலா சமேஷன் ஆஃப் x into p of x அப்படி சொல்லுவோம். x into p of x. நமக்கு ஒரு வேல்யூ இருக்குனா நமக்கு போறது இருக்கனால என்னது? i நம்ம ஃபார்மேட் எழுதிப்போம். xi into p of xi. இப்போ நம்ம சமேஷனோட ஆர்டர் என்ன தெரியும்? ரெண்டே டேர்ம் தான் இருக்குனால i is equal to 1 to 2 னு மட்டும் எழுதிக்க போறோம். 1 to 2 மட்டும். இப்போ எழுதுங்க பார்க்கலாம். அந்த டேர்ம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சமேஷன் ஆஃப் x1 into pi1 x2 into pi2. x1 ஓட வேல்யூ நம்ம என்னது? இது x1 இது x2 னு எடுத்துக்கலாம். அப்ப டேர்ம் என்ன இருக்கு பாருங்க? +1 into அதுக்கான கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன இருக்கு? அது ப்ராடக்ட் பண்ணலாம் 1/2. ஓகேங்களா? பிளஸ் x2 ஓட வேல்யூ என்ன இருக்கு? -1. சோ அதுக்கான கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கறப்போ ஆஃப். சோ இத எழுதி பார்க்கலாம். 1 into 1/2 1/2 minus plus into minus minus 1 into 1/2 again 1/2 1/2 plus ஆல்டர்னேட்டிவ் சைனா இருக்கு இல்லையா? பிளஸ் மைனஸ் இருக்கு, சேம் வேல்யூவா இருக்கு. அப்ப சேம் வேல்யூ டிஃபரன்ஸ் சைன் வந்தனா டேர்ம்ஸ் என்ன ஆயிடும்? நல்லிஃபை ஆயிடும். therefore value is என்ன ஆயிடும்? உங்களுக்கு 0. that is expectation of x of the given probability is 0. expectation of x of the given probability. so இந்த டேர்ம்கான ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும்? 0 அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். 0 ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்க. b ஆப்ஷன் இஸ் 0 ன்னு இருக்கு.
அப்ப B is a correct answers. B is a correct answers. So question நம்ம புரிஞ்சுக்கோங்க. So two random variables, assume that the two values are +1 and -1 and each probability அப்படிங்கிறது half னு கொடுத்திருக்காங்க. half into half அப்படினு எடுத்துக்க போறோம். And to expectation, then expectation of x is equal to expectation of x ஓட வேல்யூ அப்படிங்கிறது நம்ம மீன் சொல்லலாம். கொடுத்திருக்கிறது ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. expectation of x இருந்து ஒரு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டியை டிஃபைன் பண்ணிக்கோங்க. சோ அதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், மீனை கால்குலேட் பண்ணதுக்கான ஃபார்முலா தெரியுமா, expectation of x into p of x. சோ இதுல இருந்து வேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. இப்போ வேரியன்ஸ் என்னவா இருக்கும்? சோ क्वेश्चन கேட்கல, இதுக்கான क्वेश्चंस ஆப்ஷன் முடிஞ்சது. ஓகேங்களா, இதோட ஆப்ஷன்ஸ் முடிஞ்சது. இதுல இருந்து வேரியன்ஸ் கேட்டதா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். வேரியன்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு மீன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை இதுல நெக்ஸ்ட் क्वेश्चंस கேக்குறப்போ வேரியன்ஸ் கேட்டதா எப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்ன்ற வேரியன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணனும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படினா சோ இது எப்படி எழுதுவோம், ஃபார்முலா சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு பி ஆஃப் எக்ஸ் ஐ எழுத போறோம். xi into x டேர்மை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்க போறோம். அப்ப டேர்ம் என்ன இருக்கு, x ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஸ்கொயர் வேல்யூ 1 1 into 1/2 1/2. நெக்ஸ்ட் என்ன வரும், பிளஸ் வரும். நெக்ஸ்ட் -1 ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 into 1/2 அகைன் ஒரு 1/2 தான் கிடைச்சிருக்கும். ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். e of x ஸ்கொயரோட வேல்யூ 1, that is variance of x அப்படிங்கற என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு, expectation of x square minus expectation of x the whole square எழுதலாம். expectation of x square ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 1 கிடைச்சிருக்கு. minus e of x மீனோட வேல்யூ 0 இருக்கும். 0 ஸ்கொயர் 0 தான். 1 minus 0 னா that is 1. அப்ப variance of கொடுத்திருக்க அந்த டேட்டாக்கு வேரியன்ஸ் ஓட வேல்யூ என்னவா டிஃபைன் பண்ணலாம், வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ன்னு டிஃபைன் பண்ணிடலாம். வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. மீன் 0 ஆயிடும், வேரியன்ஸ் என்னவாயிடும் உங்களுக்கு 1 கிடைக்கும். அவன் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x நம்ம மீன் டிஃபைன் பண்றதுனால மீனோட வேல்யூ என்ன எடுத்துக்கோ 0 ன்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ fourth क्वेश्चनக்கு ஆப்ஷன் B அப்படிங்கறத பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம 14 to 50 ல 5th क्वेश्चन என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 5th क्वेश्चन பாருங்க, if B contain A, B contain அதாவது B subset of A ஓட subset தான் B ன்னு சொல்றோம் இல்லையா. B subset of A, A ஓட subset தான் B அப்படி சொல்றாங்க. then the probability of A intersection B complement is, A intersection B complement is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா நமக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, P of A plus P of B, P of A minus P of B, next P of B minus P of A, next 1 minus P of A minus P of B. ஓகேங்களா, இதுல எது கரெக்டான ஆன்சரா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கும். ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எதுக்கு கேட்டிருக்காங்க, A இன்டர்செக்ஷன் B பார் அப்படிங்கறத ஃபார்முலா. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா ப்ராபபிலிட்டி இல்லனா சில ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். ஃபார்முலாஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பார் அப்படினா நம்ம எழுதலாம் P of எதுக்கு இன்ட்ரஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இல்லையா அதை தான் எழுத போறோம். P of A மைனஸ் ஃபர்ஸ்ட் அதை தான் எழுத போறோம். அதுதான் பெரிய லார்ஜஸ்ட் செட். P of A மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B, இதுதான் ஃபார்முலா. P of A மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. ஸோ இதுதான் ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் விட்டுருங்க, கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டியான ஃபார்முலா எழுதிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எங்க ரிசல்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. எங்க ரிசல்ட்ஸ் இருக்கு பாருங்க, இதை பேஸ் பண்ண ரிசல்ட்ஸ். ஸோ கண்டிப்பா இது கிடையாது, இதுவும் நமக்கு ஷுவரா வராது, ஏன்னா பில இருந்து இது கிடையாது. அப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன வரும், இதுவா இதுவா அப்படிங்கிறது டவுட். இது சப்ராக்ஷன் டேர்ம் தான் இருக்கும், கண்டிப்பா இது வரதுக்கு சான்சஸ் கண்டிப்பா கிடையாது. இப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கணும். பட் அதை நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிடலாம். பி ஆப்ஷன் தான் வரும், ஆனா நம்ம எப்படிங்கிறது இன்னொரு செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ எப்படின்னு நான் சொல்லணும். A intersection B ஓட வேல்யூ என்ன, எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். P of A intersection B இதுக்கு எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா பாருங்க, A ஓட சப்செட் தான் B அப்படின்னு எடுத்துக்கோம். A ஓட சப்செட் தான் B. ஓகேங்களா, A ஓட சப்செட்ஸ் தான். சோ அப்போ A intersection B னா A க்கும் B க்கும் காமனா இருக்க ஒரு செட், A க்கும் B க்கும் உள்ள காமனான ஒரு செட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கலாம். 1 2 3 4 அப்படி ஒரு 4 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. சோ இதுல பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். பிங்கிறது இதோட சப்செட்டா எடுத்துக்கிறேன். தட் இஸ் 1 3யும் ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். 1ம் 3யும்ங்கிறது ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். இதுக்கு ரெண்டுக்கும் காமனான செட்ஸ் என்னவா இருக்கும் பாருங்க. காமனான செட்ஸ்
A intersection B அப்படிங்கறது என்ன எடுத்துக்கணும் ரெண்டுக்கு காமனா என்ன இருக்கு பாருங்க that is 1 3 தான இருக்கு இது நம்ம என்ன எழுதலாம் B ன்னு எழுதலாமா இது B ன்னு எழுதுறோம் சோ அதனால தான் இது என்னது P of B அப்படி நம்ம எழுதலாம் இது P of B ஏன்னா செகண்ட் செட்டுக்கும் இது யுனிவர்சல்ஸ் பெரிய செட் அதுல இருந்து ஒரு சப்செட் எடுக்கிறோம் அப்ப இதுக்கு ரெண்டுக்கு காமனா இருக்குது இந்த செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இதுக்கு காமனா இருக்கும் இல்லையா சோ P of Bங்கிறது நம்ம P of A intersection B நம்ம எப்படி எழுதலாம் P of B ன்னு எழுதலாம் சோ இங்க அப்ளை பண்ணும்போது டேர்ம் என்ன வரும் A intersectionக்கு B க்கு ஈக்குவலண்டா நம்ம என்ன எழுதலாம் P of B யை டிஃபைன் பண்ணலாம் சோ இந்த ரிசல்ட்ஸ் நம்ம இங்க யூஸ் பண்ணோம் பாருங்க இந்த ரிசல்ட்ஸ் இங்க யூஸ் பண்ணிருக்கோம் இத ஒரு செட்ல நம்ம உங்களுக்கு டிஃபைன் பண்ணி பார்த்திருக்கோம் இப்ப P of A intersection B which is equal to P of B அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் P of B அப்படிங்கறத நம்ம எடுத்துப்போம் P of B அப்படிங்கறத நம்ம என்ன P of A intersection B க்கு நமக்கு ஈக்குவலன்ட் செட்டா டிஃபைன் பண்றதுனால P of probability of A intersection B bar P of A intersection B bar அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட் டிஃபைன் பண்ணுது காம்ப்ளிமெண்ட் which is equal to P of A minus P of B P of A minus P of B அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் so the results நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் ஆப்ஷன் எதுதான் நமக்கு தெரியும் ஷூரா நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஆப்ஷன் B is a perfect answer ஆப்ஷன் B அப்படிங்கறது நமக்கான perfect answer ஓகேங்களா நெக்ஸ்ட் 5th क्वेश्चन பாத்துறோம் நெக்ஸ்ட் 6th क्वेश्चन பார்க்கலாம் 6th question பாருங்க if A and B are two events if A and B are the two events then the probability of B conditional A is probability of B conditional A is so நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் சோ நமக்கு conditional probability அப்படிங்கற ஒரு ஃபார்முலாவை தான் கேட்டிருக்காங்க சோ conditional probability ஓட ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் சோ probability conditional probability ஓட ஃபார்முலா என்ன தெரியும் உங்களுக்கு conditional probability B conditional A கான ஃபார்முலா எப்படி எழுதலாம் conditional probability P of A intersection B divided by P of A இதுதான் இந்த டேர்ம் கான conditional probability சோ ஓகேங்களா அது another conditional probability வேற என்ன இருக்கும் A conditional B கான ஃபார்முலா என்ன A conditional B னா அதுவும் சேம் probability of A intersection B is divided P of B so நமக்கு என்ன கேட்டிருக்காங்க conditional probability of B conditional A தான் கேட்டிருக்காங்க B conditional A ங்கிறது எங்க இருக்கு பாருங்க B conditional A ங்கிறது இந்த டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்றோம் இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க P of A intersection B divided by P of A அப்ப A is a correct answer A is a perfect answer ஒருவேளை இதே क्वेश्चन இதே சேம் क्वेश्चन நாம என்ன கேட்டிருக்கலாம்னா A and B are two events ன்னு கேட்கிறத விட்டுட்டு A and two previous year கேட்டிருக்காங்க இதே क्वेश्चंस A and B are two independent events நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம் ஒரு independent ஒரு வேர்ட் ஆட் பண்ணிருந்தாங்க அப்படினா A and B are two independent அப்படி சேர்த்திருந்தா independent ஒரு வேர்ட் ஆட் பண்ணிருந்தா சோ அதுக்கான ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கு பாருங்க சோ அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் ஸ்ப்ளிட் ஆயிடும் நமக்கு இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது செப்பரேட்டா எழுதிக்கலாம் அப்ப டேர்ம் என்ன probability of A into probability of B எழுதிக்கலாம் probability of A divided by probability of B probability of A ங்கிறது நம்ம கேன்சல் பண்ணணும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டு that is probability of B ன்னு வரும் இது என்ன வரும் probability of A ன்னு வரும் ஓகேங்களா சோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலாவிலேயே நம்ம என்ன கேட்டிருக்கலாம் டூ இண்டிபெண்டன்ட் ஈவனா இருந்தது அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் என்ன ஆயிடும் B கண்டிஷனல் A அப்படின்னா B வரும் A கண்டிஷனல் B னா A வரும் பாத்துக்கோங்க probability of B கண்டிஷனல் A னா probability of B யும் B கண்டிஷனல் B ஆ இருந்தா probability of A வும் வரும் பாருங்க A கண்டிஷனல் ஃபர்ஸ்ட் டேர்மே அங்க நமக்கு ரிசல்ட்ஸ் ஆகும் நமக்கு இண்டிபெண்டன்ட் ஒரு வேர்ட் கேட்கல நார்மலா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்டதுனால A ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் A ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்படி நம்ம சூஸ் நம்ம பண்ணிட்டோம் ஓகேங்களா வெரி கிளியர் சோ ஒருவேளை இண்டிபெண்டன்ட் கேட்டிருந்தா அதுக்கான ரிசல்ட்ஸும் நம்ம ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸை நம்ம ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா வெரி கிளியர் நெக்ஸ்ட் 7th क्वेश्चन பார்க்கலாம் 7th क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க the variance of the first n natural number is the variance of the first n natural numbers is variance of the first n natural number is நமக்கு natural numbers ஓட variance கேட்டிருக்காங்க சொல்யூஷன் பாருங்க நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சிருப்போம் ஆல்ரெடி என்ன தெரியும் variance of x that is sigma square is equal to நம்ம என்ன தெரியும் variance of ஃபார்முலா என்ன தெரியும் n square minus 1 divided by 12 அப்படி நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் ஞாபகம் வச்சிருப்போம்
தட் இஸ் இதுதான் வேரியன்ஸ் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பருக்கான வேரியன்ஸ் ஃபார்முலா இதே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படி கேட்டிருந்தானா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12 ஸோ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கா பாருங்க அப்போ ஏ ஆப்ஷன் தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்க வேரியன்ஸ் ஃபார்முலானா ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஸோ இது வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா இது என்னது வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா இது என்னது ஃபார்முலா இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா இது என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா ஓகேங்களா இது நம்ம இந்த டேர்ம் என்ன பண்ணிருப்போம் இந்த ரிசல்ட்ஸ் பாருங்க 2n plus 3 அப்படிங்கிறது நம்ம என்ன கொடுத்திருப்போம் வெயிட்டட் மீன் நம்ம பார்த்திருப்போம் மீன்ல பார்த்திருப்போம் இல்லையா அந்த மெத்தட் சொல்லியிருப்போம் ஸோ இது நம்ம அரித்மெட்டிக் மீன்ல நம்ம பார்ப்போம் இல்லையா அரித்மெட்டிக் மீன்ல என்ன சொல்லியிருப்போம் அரித்மெட்டிக் மீனோட நம்ம அரித்மெட்டிக் மீனுக்கான நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் என்ன நம்பருக்கான அரித்மெட்டிக் மீனை நம்ம சொல்லியிருப்போம் இது ஏஎம்க்கான இது ஏஎம்க்கு சொல்லியிருப்போம் அரித்மெட்டிக் மீனுக்கு சொல்லியிருப்போம் நம்ம என்ன சொல்லியிருப்போம் ஏஎம் அரித்மெட்டிக் மீனுக்கு நம்ம சொல்லியிருப்போம் அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம்னா n plus 1 டிவைட் பை இது நம்ம வெயிட்டட் மீனுக்கு சொல்லியிருப்போம் வெயிட்டட் மீன் இது வெயிட்டட் மீன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஞாபகப்படுத்திக்கலாம் ஸோ என்னென்ன டேர்ம்க்கெல்லாம் என்னென்ன ஆன்சர்ஸ் ரிகால் பண்ணியிருக்கோம் பாருங்க வேரியன்ஸ்க்கு இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது அரித்மெட்டிக் மீனுக்கு இது வெயிட்டட் மீன் ஓகேங்களா நமக்கு தேவையான ஆன்சர் வேரியன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க வேரியன்ஸ் சூஸ் பண்ணிடலாம் ஒருவேளை இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா இதை எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் இதை நம்ம எப்படி ஆன்சர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் எக்ஸாம் டைமிங் இதனால் தயவு செய்து இந்த ஆன்சர்ஸ்லாம் நம்ம நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா எக்ஸாம் செஷன்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டைம் வேஸ்ட் தான் இதை ஒரு ரீசெக் பண்ணதுக்காக ஒன்ஸ் ரீகால் செஷனுக்காக நான் சொல்லிடுறேன் ஸோ வேரியன்ஸ் அப்படின்னா தெரியும் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா தெரியும் ஒரு டேர்மை நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ண ஆர்டர்ல எழுத போறோம் நம்பர்ஸ் எதை பேஸ் பண்ணோம் n நேச்சுரல் நம்பர்ஸ் எழுத போறோம் அப்போ n டேர்ம் என்ன வரும் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப் டு n ஸ்கொயர் வரைக்கும் எழுதுறோம் மைனஸ் இந்த டேர்ம் என்ன இருக்கும் 1 பிளஸ் 2 பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n டேர்ம் வரைக்கும் எழுத போறோம் ஸோ ஸ்கொயருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன தெரியும் n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைட் பை 6 ஆயிடும் இங்க என்ன ஆயிடும் n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயரா மாறிடும் இந்த டேர்ம் என்ன ஹோல் ஸ்கொயரா மாறிடும் இப்போ சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம் இதுல என்ன டேர்ம் இருக்கு பாருங்க காமனா n இன்ட்டு n பிளஸ் 1ங்கிறத காமனா எடுத்துப்போம் டிவைடட் என்ன டேர்ம் இருக்கு இதுல காமனா பாருங்க இதுல 4 இருக்கு 6 இருக்கு இப்போ நம்ம என்னது 2 காமனா எடுத்துட்டு போறோம் ரிமைனிங் என்ன இருக்குங்க பாருங்க 2n மைனஸ் 1 டிவைட் பை நமக்கு ஆல்ரெடி 2 போச்சுன்னா ரிமைனிங் 3 இருக்கு ஓகேங்களா மைனஸ் இந்த டேர்ம்ல பாருங்க n ஸ்கொயர் n பிளஸ் 1 இருக்கா ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்க போறோம் n இன்ட்டு n பிளஸ் 1 ரெண்டு ஸ்கொயர் டேர்ம்ல இருந்து ஒரு டேர்மா எடுத்துச்சு ரிமைனிங் நமக்கு என்ன டேர்ம் இருக்கு பாருங்க ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும் n இன்ட்டு n பிளஸ் 1 இருக்கு இல்லையா n இன்ட்டு அதை நம்ம எப்படி எழுதலாம் n ஸ்கொயர் மைனஸ் n எழுதலாம் இல்லையா டிவைடட் பை இது 2 எழுதுது டிவைடட் பை 2 இதை சிம்பிளை பண்ணிடலாம் இல்லையா இதை சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம் டேர்ம்ஸ் என்ன இருக்கும் n ஸ்கொயர் பிளஸ் n டிவைடட் பை 2 இன்ட்டு இந்த டேர்ம் என்னது கிராஸ் மல்டிபிள் ஆஃப் 6 எழுதிக்கலாம் இல்லையா 6 எழுதிக்கலாம் அப்போ டேர்ம் என்ன ஆயிடும் உங்களுக்கு 4n ஆயிடும் மைனஸ் 2 அதுக்கடுத்த டேர்ம் என்ன ஆயிடும் மைனஸ் டேர்ம் என்ன ஆயிடும் மைனஸ் இது மைனஸ் இந்த டேர்ம் ஆயிடும் பிளஸ் n ஸ்கொயரா மாறிடும் அப்போ சரி மைனஸ் n ஸ்கொயர் பிளஸ் n டேர்ம்ஸ் ஆயிடும் பிளஸ் நமக்கு என்ன ஆயிடும் பாருங்க இந்த டேர்ம் 3 ஆல மல்டிபிள் பண்றப்போ 3 ஆயிடும் இந்த டேர்ம் 3 ஆல மல்டிபிள் 3n டேர்ம் ஆயிடும் ஓகேங்களா 3n ஆயிடும் அப்போ சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம் சிம்பிளை பண்ணும்போது என்ன ஆயிடும் பாருங்க n ஸ்கொயர் பிளஸ் n டிவைடட் பை 2 இன்ட்டு அந்த டேர்ம் என்ன ஆயிடும் பாருங்க 6ல 4nல இருந்து ஆக்சுவலி 3n சப்ராக்ட் பண்ணும்போது n மட்டும் தான் இருக்கும் அப்போ டேர்ம் என்ன இருக்கும் உங்களுக்கு ரிமைனிங் 3n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 2 இருக்கு இல்லையா ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா இந்த டேர்ம்ல இந்த டேர்மால சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு டேர்ம் n ஸ்கொயர் மைனஸ் 1 மட்டும் தான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும் ஓகேங்களா இதுல இருந்து நம்ம எழுதுறப்போ n ஸ்கொயர் மைனஸ் 2 டிவைடட்ல இங்க 2 இருக்கு இங்க 6 இருக்கு இல்லையா இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபார்மேட் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு ஃபைனலா n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை அங்க 6 இன்ட்டு 2ங்கிறப்ப என்ன ஆயிடும் 12 ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இதை சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் ஆன்சர் என்ன வரும் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு ஈஸியா கால்குலேட் ஆகும் ஓகேங்களா ஓகே ஸோ 7th கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம 40 to 50ல 8th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் வாங்க 8th கொஸ்டின்ஸ் a coin is tossed m plus n times a coin is tossed m plus n times and
m greater n, the probability of getting at least m consecutive edge is. At least m consecutive edge is. So the problem பாருங்க, a coin is tossed m plus n times, m greater n, the probability of getting at least m consecutive edge is. குறைஞ்சபட்சம் m consecutive அப்படின்னா என்னது? at least பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோ, underline the word at least m consecutive edge is. at least குறைஞ்சபட்சம் m தொடர்ந்து consecutive அடுத்தடுத்து சொல்ற அடுத்தடுத்து எட்ஸ் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னங்கறத क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல நமக்கு பிரெஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட் புக்லயே நமக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளமா இருக்கு, ஆக்சுவலி எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாவே இது டிரைவ் பண்ணி ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது லென்த்தியா அந்த ப்ராசஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டைம் வேஸ்ட். இந்த ப்ராசஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ண கண்டிப்பா டைம் வேஸ்ட் தான் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்டான ரிசல்ட்ஸ் என்ன பண்ணிடலாம், நீங்க ரீகால் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறது கண்டிப்பா டைம் வேஸ்ட். சோ இந்த ப்ராப்ளத்துக்கு சோ இது ஸ்டாண்டர்டான சில ப்ராப்ளம்ஸ். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது நம்ம டைரக்டாவே ஆன்சர்ஸ் எப்படி நம்ம ரீகால் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் எப்படி மெமரைஸ் பண்ணி, சோ ஒரு விஷயத்தை இது லிங்க் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் நம்ம என்னது ஆன்சர்ஸ் கொஞ்சம் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னுட்டுனா ஆன்சர் என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா டைம் வேஸ்ட் தான், கண்டிப்பா டைம் வேஸ்ட். ஆல்ரெடி இதுக்கான ஐடியாஸ், இது எப்படி போடலான்றதுக்கான ஐடியாஸ், இதை ஷார்ட் அவுட் பண்றதுக்கான என்ன ஐடியாஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, m consecutive edge அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, முதல்ல பாசிபிலிட்டி வே, ஒரு காயினை டாஸ் பண்றதுக்கான பாசிபிள் வே அப்படிங்கறத எழுதுறோம். சோ பாசிபிள் வே, சோ நமக்கு எத்தனை பாசிபிள் வே வேணும்னு, நமக்கு m consecutive edge, அட்லீஸ்ட் m consecutive edge. அப்போ m அட்லீஸ்ட் அப்படின்னா n, அப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு காயினை டாஸ் பண்றது அப்படின்னா ஹெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்பர் ஆஃப் வேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா தட் இஸ் 2 power n அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ 2 power n, m consecutive heads விழுறதுக்கான பாசிபிலிட்டி, நம்பர் ஆஃப் வேஸ் இன், சோ நம்பர் ஆஃப் வேஸ் இன் m consecutive வேக், m consecutive வேக், consecutive வேக்கான வேஸ் அப்படின்னா தட் இஸ் 2 power n. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ட்ரையலா விழுந்துருது அப்படின்னா அகைன் அனதர் m consecutive days, m consecutive ஹெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் டைலா இருந்தது, அதுக்கடுத்து m consecutive days, ஃபர்ஸ்ட் m consecutive ஏறு, அப்போ m consecutive heads ஹெட்ஸா இருந்தது, நான் அதை என்ன சொல்லலாம், தட் இஸ் 2 power n minus 1 சொல்லலாமா, 2 power n minus 1 ன்னு எடுத்துப்போம். சோ இதை மிங்கிள் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் சொல்றப்போ அட்லீஸ்ட் நமக்கு இந்த டேர்ம் என்ன பண்ண போறோம், குறைஞ்சபட்சம் நான் என்னது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், m consecutive டேக்கு அப்புறம் m consecutive எட்ஜ்க்கு அப்புறம் என்னது திரும்பவும் என்ன பண்ணணும், n டைல்ஸ் விழுந்ததுனா, n டைல்ஸ் விழுந்தது அப்படின்னா தட் இஸ் அது எப்படி இல்லை, n டைல்ஸ் ஆஃப்டர் n டைல்ஸ் 1/2 இன்ச்சு நெக்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம், தட் இஸ் 2 power n minus 1, 2 power n minus 1. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், கிளப் பண்ணிக்க போறோம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், இத்தனை வேஸையும் நம்ம கிளப் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம m consecutive வேக்கான ஹெட்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டைலா இருந்துட்டு ரிமைனிங் தொடர்ந்ததெல்லாம் consecutive நான் எழுத போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆஃப் ஆஃப் தி டேர்ம் என்ன சொல்ல போறோம், அதுக்கு அடுத்தது m consecutive அப்புறம் என்ன பண்ண போறோம், ஹெட் டைல்ஸா இருந்ததுன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டி, இதை மூணையும் கிளப் பண்ணிட்டு இந்த சீரியஸா மேக் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் மூணையும் கிளப் பண்ணி ஒரு சீரியஸ் மேக் பண்ண போறோம். அந்த சீரியஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரிசல்ட் இஸ் நமக்கு சி ஆப்ஷன், தட் இஸ் n plus 2 divided by 2 power m plus 1 அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் தான் நமக்கு கிடைக்கும். பாத்துக்கோங்க, n plus 2 divided by 2 power m plus 1 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரிசல்ட்ஸ் 2 ரிசல்ட்ஸ் கொடுக்குற புக்ல நமக்கு என்ன இருக்கும், ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருப்பா, இன்னொரு ரிசல்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க. ஸோ இதே கொஸ்டின்ஸ் நமக்கு எப்பயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பண்றப்போ நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு ரிலேட் பண்ணி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு இயர் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பர்பஸ்க்காக ரிவிஷன் பண்றோம் அப்படின்னா, அந்த இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா few questions வந்துட்டே தான் இருக்கும். ஒரு இயர் questions இருந்தது அப்படின்னா அதே questions கேட்கறதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது. இப்போ 1 இயர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 இருக்கு, 17 இருக்கு, 19 இருக்கு. இந்த questionsலாம் நம்ம ரீகால் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, அந்த இயர் questions நெக்ஸ்ட் இயர் அப்படியே கேட்பாங்க அப்படின்றதுக்காக கிடையாது. ஏன்னா அந்த questions நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட பேசிஸ்ல ஆக்சுவலி இப்போ இந்த பேசிஸ்ல அகைன் நெக்ஸ்ட் questions அப்படியே வரலாம்.
இப்போ இத கான்செப்டே பேஸ் பண்ணி இன்னொரு क्वेश्चन நெக்ஸ்ட் இப்போ கம்மிங் இயர்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இத பேஸ் பண்ணக்கூடிய இதே பேசிஸ்ல வேற ஏதாவது क्वेश्चन இதே क्वेश्चनா வேற டெஸ்ட் பண்ணி கேட்கலாம் சோ இத பேஸ் பண்ண இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டுட்டே தான் இருப்பாங்க சோ அதனால previous year questions relate பண்ணி சில questions வரதுனால நாம என்ன பண்ணணும் once go through பண்ணிக்கிறதா பெட்டர் அப்ப m at least m consecutive heads அப்படினா அதோட ரிசல்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் n plus 2 divided by 2 power m plus 1 அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல இதே ஆப்ஷன்ஸ் வேற என்ன கேட்கலாம் அப்படினா at least m consecutive டேக்கு exact அப்படினு கேட்கலாம் இதே क्वेश्चंस இந்த டேர்ம் என்ன பண்ணிடலாம் இந்த இடத்துல exact இது exact exact இருந்ததுனா ஓகேங்களா சோ இங்க என்னது at least m consecutive days at least m consecutive heads அப்படினா அதுக்கான ரிசல்ட்ஸ் என்ன சொல்லிட்டோம் n plus 2 divided by 2 power m plus 1 னு சொல்லிருக்கோம் இல்லையா இதே exact ஓகேங்களா exact இருந்ததுனா exactly m consecutive day வருதுனா exactly m consecutive day இருந்தது அப்படினா அதுக்கு எட்ஜ்ன்றதுக்கு exactly consecutive edge இருந்ததுனா அதுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கறதை எழுதிக்கலாம் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாக்ட்டா இருந்ததுனா அதுக்கான ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாக்ட்டா இருந்ததுனா இதே ரிசல்ட்ஸ் தான் n plus 1 இங்க 2 க்கு பதிலா இருந்து divided by 2 power m plus 1 இத நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இது ஆன்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சைடுல நோட் பண்ணிக்கோங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் क्वेश्चंस வரதுக்கான பாசிபிள் இருக்கு ஓகேங்களா நமக்கு என்ன புக்ல இருக்கா புக்ல அப்படினா only at least m consecutive heads அப்படி கொடுத்து இது ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க நாம என்ன கேட்கலாம் இதே क्वेश्चंस புக்ல இல்லாம நமக்கு கிரியேட்டிவா கேட்கணும்னா எக்ஸாக்ட்லி m consecutive heads கேட்டாங்க அப்படினா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இல்லையா அதனால என்ன பண்ணிடலாம் n plus 1 divided by 2 power m plus 1 ஒரு ஆப்ஷன் நாம ஈஸியா கிளிக் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ ஆன்சர் வெச்சுக்கோங்க at least m consecutive heads அப்படினா என்னவா இருக்கணும் n plus 2 divided by 2 power m plus 1 exact m consecutive heads அப்படினா n plus 1 divided by 2 power m plus 1 அப்படிங்க அதலடத ஒன்னு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எக்ஸாக்ட்லி அப்படிங்கறப்ப எக்ஸாக்ட்டா இருக்கும்போது ஓகேங்களா 8th क्वेश्चनக்கு C ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் 9th क्वेश्चन பார்க்கலாம் வாங்க 9th क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க the partial correlation coefficients are 12.3 is between நம்ம 12 நம்ம 12.3 அப்படி தான் நம்ம ரைட் பண்ணனும் ஏன்னா இது 3 வேரியபிள்ஸ் ஓட டிபெண்டன்ட் இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் நம்ம வேரி பண்ணி காட்றதுக்காக தான் இத சொல்றோம் சோ R12 R அப்படிங்கிறது ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அந்த correlation coefficients 12.3 is between x1 and x2 x1 கான ரெண்டு ரிலேஷன் between அந்த correlation coefficients கொடுத்திருக்காங்க in the cases of 3 variables x1 x2 x3 அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இதுக்கான partial correlation coefficients கான ஃபார்முலா கொடுக்கணும் partial correlation coefficients கான ஃபார்முலா என்ன அப்படினா சோ ஆப்ஷன் என்னவா இருக்கும் R12.3 அப்படினா that is என்ன பண்ண போறோம் R12.3 அப்படிங்கறத நாம எழுத போறோம்னா R12 ஃபர்ஸ்ட் இன்டிஜர் அங்க ரவுண்டடா இருக்க ரெண்டு டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்க போறோம் R12 அப்படியே எழுதிக்க போறோம் சோ R12ங்கறத எழுதணும் அப்படினா R12ங்கறது அப்படியே அதே ஃபார்முலா தான் நமக்கு கிடைக்கும் சோ ஃபர்ஸ்ட் எழுதுறப்போ R12ங்கற ரிசல்ட் எழுத போறோம் R12ங்கறது எங்கெங்கலாம் இருக்கு பாருங்க B யும் D யும் தான் இருக்கு அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும் A வும் C யும் வராது கண்டிப்பா A C ங்கிறது பாசிபிளே கிடையாது ஓகேங்களா R12ங்கறது எழுதியாச்சு நெக்ஸ்ட் நாம எப்படி எழுத போறோம்னா R12க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் R12 எழுதுறதுக்கு அப்புறம் இதோட டிஃபரன்ஸ் என்ன பண்ண போறோம் R13 நெக்ஸ்ட் என்னது R23 ன்னு எழுத போறோம் R12 எழுதுறதுக்கு அப்புறம் மைனஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் R13 நெக்ஸ்ட் R23 ன்னு எழுதியாச்சு இப்போ நியூமரேட்டர்ஸ் எழுதியாச்சா டினாமினேட்டர்ஸ் எப்படி எழுத போறோம் பாருங்க இப்போ இதே ஆன்சர்ஸ் இங்க இருக்க பாருங்க ரெண்டு ஆப்ஷன் சேமா தான் இருக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் இல்லையா அந்த ஸ்ப்ளிட் பண்ண டேர்ம் என்ன பண்ண போறோம்னா அதை ஸ்கொயர் பண்ண போறோம் டிஃபரன்ஸ் எடுத்துக்க போறோம் 1 க்கு டிஃபரன்ஸ் எடுத்துக்க போறோம் ஓகேங்களா அப்ப என்னவா இருக்கும் பாருங்க r அப்ப என்ன வரும்னா 1 மைனஸ் r ஸ்கொயர் ஆஃப் எதுக்கு 1 3 க்கு பாருங்க 1 3 க்கு தான் 1 ம் 3 க்கு தான் காம்பினேஷன்ஸ் 1 3 இது ரூட் செப்பரேட் ரூட் இன்டு another செப்பரேட் ரூட் என்ன வரணும் 1 மைனஸ் another ரிலேஷன் என்ன சொல்லிருக்கோம் r23 க்கு 1 மைனஸ் r ஸ்கொயர் ஆஃப் 23 க்கு ஸ்கொயர் சோ இது ரெண்டு ப்ராடக்ட்ல எழுதுறோம் இந்த ஃபார்மேட் எங்க இருக்குன்னு பாருங்க டினாமினேட்டர்ல 1 minus r3 square
1 minus 2 3 square 1 3 square 2 3 square அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு இதுதான் இருக்கு இந்த ஆப்ஷன் என்ன அப்புறம் 1 2 னே கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இதுவும் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது இதுவும் ஆப்ஷன்ஸ் வராது அப்ப இந்த ஆப்ஷன் இருக்காது கண்டிப்பா இது ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நம்ம கரெக்டான ஆன்சர் நாம என்ன ஃபார்மேட்ட படிச்சிருப்போம்னா செப்பரேட் ரூட்டா படிச்சிருப்போம் root of 1 minus r13 square into root of 1 minus r23 square னு நம்ம படிச்சிருப்போம் இது ரெண்டுக்கு சேர்த்து காமன் ரூட்டா கொடுத்திருக்காங்க அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சேம் தான் ஒரே மீனிங் தான் ஆக்சுவலி செப்பரேட் ரூட்டா சேம் ரூட் ஏன்னா ரெண்டும் செப்பரேட் ஸ்கொயர் ரூட்ல தான இருக்கு அதான் ஹோல் ரூட்டா நம்ம எழுதி இருக்காங்க ஓகேங்களா அதனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்ப பி ஆப்ஷன் இஸ் நமக்கு பெர்ஃபெக்ட் ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் பி இஸ் பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்ஷியல் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட correlation coefficients ஓட ஃபார்முலா இதே क्वेश्चंस நம்ம என்ன previous இயர்ல கேட்டிருக்காங்க சார் நெக்ஸ்ட் வேற இயர்ல என்னென்ன क्वेश्चंस இது பார்ஷியல் வந்து கேட்டிருக்காங்க அப்படினா சோ இதுல இருந்து இதோட ரேஞ்ச் கேட்டிருக்கலாம் பார்ஷியல் correlation coefficient ஓட ரேஞ்ச் என்னன்னு கேட்கலாம் சோ பார்ஷியல் correlation coefficient ஓட ரேஞ்ச் என்ன சொல்லலாம் -1 to +1 தான் அதோட ரேஞ்ச் that is plus or minus 1 சொல்லலாம் -1 to +1 னு நம்ம இதல இருந்து கேட்கலாம் நெக்ஸ்ட் 2.3 ன்றது 13.2 னு கேட்கலாம் இல்ல 23. எந்த காம்பினேஷன் கொடுத்தாலும் இது எப்படி எழுதுற பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரிலேஷன்ஸ் எழுதிக்கோங்க மைனஸ் டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க டிஃபரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துட்டு லாஸ்ட் தேர்டா டிஃபரன்ட் பண்ணிருக்கோம் இல்லையா அதுக்கு ரெண்டு காம்பினேஷன்ஸ் டிஃபைன் பண்ணீங்க அப்போ 1 3 ஒரு காம்பினேஷன் நெக்ஸ்ட் என்னது இந்த பாருங்க நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் 2 3 க்கு ஒரு காம்பினேஷன்ஸ் இந்த செப்பரேட்டா இருக்கிற நம்பரை வந்து மத்த முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் அங்க எழுதிடும் ஓகேங்களா டினாமினேட்டர்ல ரெண்டு காம்பினேஷன் புது காம்பினேஷன் கிரியேட் பண்ணல அந்த புது காம்பினேஷன்ஸ் 1 மைனஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்கொயர் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த ஃபார்முலா கிடைச்சிடும் ஓகேங்களா இது எப்படி காம்பினேஷன் பண்ணி இந்த ரிசல்ட்ஸ் எழுதுறோம்னு பாத்துக்கோங்க நம்ம கேக்குறப்போ 1 2.3 னு கேட்கலாம் 2 3.1 னு கேட்கலாம் இது எந்த ஃபார்மேட்டை மாத்தி கேட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கோங்க ரேஞ்ச் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் கேட்டாலும் சரி லிமிட்ஸ் சொன்னாலும் சரி அதோட லிமிட்ஸ் என்ன இருக்கணும் -1 to +1 எழுதிக்கலாம் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் டிஃபரண்டா இருக்கக்கூடிய ஒரே லிமிட் என்ன இருக்கு ஆக்சுவலி நமக்கு மல்டி கார்லேஷனுக்கு மட்டும் தான் வேரி ஆகும் பாருங்க பார்ஷியல்னாலும் அதுதான் பவுலே நம்ம என்னது ஸ்பியர்மேன் கால்பியேஷன்ஸ் சோ வேற யாரை சொல்லிருந்தாலும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ்னாவே ரேஞ்ச் என்ன இருக்கணும் -1 to +1 தான் ரேஞ்ச் அல்ல ஒரே ஒரு வேரி மட்டும் தான் வேரி ஆகுது அது எதுக்கு பார்ஷியல் கிடையாம மல்டி கார்லேஷனுக்கு மட்டும் தான் என்ன சொல்லும் பார்ஷியல் கேட்டா -1 to +1 பார்ஷியல் எடுத்துட்டு மல்டி கார்லேஷன் கேட்டாங்கன்னா 0 to 1 ன்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஒரே ஆன்சர் மட்டும் தான் டிஃபர் ஆகும் அது என்னதுக்கு மல்டி கார்லேஷனுக்கு மட்டும் தான் 0 to 1 ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அத மாதிரி क्वेश्चंस கேட்டா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் 10th क्वेश्चन இதுவும் ஈஸி தான் ஃபார்முலா கேட்டிருக்காங்க பாருங்க ரீட் பண்ண क्वेश्चंस if the frequency distribution is continuous and h is the width of the class interval h அப்படிங்கறது என்ன கொடுத்திருக்காங்க class interval width of the class interval கொடுத்துட்டாங்க then mu4 corrected due to the WF Shepard is நமக்கு ஆல்ரெடி என்ன பார்த்தோம் Shepard formula for the corrections அப்படிங்க Shepard correction formula அப்படிங்கிறது நம்ம பார்த்திருப்போம் ரெண்டு ஃபார்முலாஸ் பார்த்திருப்போம் Shepard corrections formula பார்த்து மொமெண்ட்ஸ்ல சொல்லிருப்போம் மொமெண்ட் படிக்கிறப்பயே நம்ம என்ன Shepard correlation நமக்கு corrections formula படிச்சிருப்போம் நாம என்னென்ன ஃபார்முலாஸ் படிச்சோம்ன்றது once ரீகால் பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் 4 மொமெண்ட்ஸ்க்கு சொல்லிருப்பாங்க mu1 and mu3 needed to the corrections இதுக்கு correction factor தேவையில்லை no need needed to corrections இதுக்கு correction தேவையில்லை mu1 க்கு mu3 க்கு corrections தேவையில்லை and எதுக்கு நமக்கு கரெக்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் mu2 க்கு mu4 க்கு மட்டும் தான் கரெக்ட் பண்ண போறோம் mu2 க்கு mu4 க்கு தான் கரெக்ட் பண்ண போறோம் அதனால நமக்கு கேட்டிருக்கிறது mu4 தான் கேட்டிருக்காங்க mu4 க்கு கரெக்டட் ஃபார்முலா என்ன mu2 க்கான கரெக்டட் ஃபார்முலா என்னன்றதை பார்த்துக்கலாம் mu2 க்கான கரெக்டட் ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஞாபகப்படுத்திக்கலாம் mu2 is equal to mu2 corrected is equal to mu2 corrected ஃபார்முலா அப்படினா mu2 uncorrected minus நம்ம செகண்ட் டேர்ம் தானே ஸ்கொயர் அப்படிங்கறத பாரு mu2 க்குனால ஸ்கொயர் படிக்கிறோம் mu h ஸ்கொயர் ஹைட் கிளாஸ் இன்டர்வல் வித் நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்கொயர் பண்ணிடும் டிவைட் பை 12 ஞாபகம் வச்சுக்கோங்க mu2 uncorrected minus h square divided by 12 அப்படினா that is mu2 corrected க்கான ஃபார்முலா
நெக்ஸ்ட் mu4 கரெக்டட் ஃபார்முலா அப்படிங்கிறப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, டேர்ம்ஸ் வந்து என்னவா இருக்கணும், ஆல்டர்னேட்டிவா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டட் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இங்க பாசிட்டிவ் நெகட்டிவா. நெக்ஸ்ட் 3 டேர்ம் இருக்கும் mu4க்கு 3 டேர்ம் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். அந்த மாதிரி ஃபார்மேட் எங்க இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஃபார்மேட் பாருங்க. இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, கண்டிப்பா இது வராது, சான்சஸ் கிடையாது. எல்லா வேல்யூம் சேமா இருக்கு. mu4 இருக்காங்க, half இருக்கு, h2 mu2ங்கிறது கரெக்டா இருக்கு, 7/240 அப்படியே இருக்கு, h/4 எல்லா வேல்யூம் சேமா தான் இருக்கு. எல்லா வேல்யூம் சேமா இருக்கு. நமக்கு என்ன தெரியும், இந்த ஃபார்முலாவை என்ன தெரியும், mu4 - 1/2 h2 mu4 நம்ம என்னது 7/240 h/4 அப்படிங்கிற வேல்யூஸ்ல ஞாபகம் இருக்கும். நமக்கு என்ன ஆர்டர் அப்படிங்கறது ஒரு விஷயத்தை மறந்துடும். நீ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்டர்னேட்டிவா இருக்கும். பாருங்க இது என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் mu2க்குனால பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்கும், mu4க்கு 3 டேர்ம்ஸ் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்பரேட் கரெக்ஷனுக்கு ஆல்டர்னேட்டிவா எங்க இருக்கு பாருங்க, இது பாருங்க பாசிட்டிவ் நெகட்டிவ். அகைன் நீங்க என்ன இருக்கணும், பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் கேட்டிருக்காங்க, கண்டிப்பா இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, இது பாசிட்டிவ் அகைன் பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவ் தான் வரணும், அப்ப கண்டிப்பா இதுவும் கிடையாது. அப்ப சி ஆப்ஷன் எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அகைன் பாசிட்டிவ், அப்ப சி தான் பெர்ஃபெக்ட் கரெக்டா இருக்கு. சி தான் எப்படி இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. mu4 - 1/2 h2 mu2 plus 7/240 h/4 இந்த ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஏதாவது மாடிஃபை பண்ணி கேட்டாலும் ஆன்சர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். பாருங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஈஸியா நம்ம எதை ரெகுலேட் பண்ண முடிஞ்சது, பாசிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் சீரிஸா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ்ங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஆல்டர்னேட்டிவ்ன்ற ஒரு வேர்டு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த क्वेश्चनக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற பேசிஸ்ல இருந்தனால நம்ம ஈஸியா சூஸ் பண்ணணும். ஒருவேளை நம்ம என்ன mu2 கரெக்ஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் mu2 அன்கரெக்டட் மைனஸ் h2/12 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 10th क्वेश्चनக்கு நமக்கு பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னது, C. தட் இஸ் mu4 corrected is equal to mu4 uncorrected minus 1/2 into h2 mu2 plus 7/240 h/4 அப்படி. C option is correct. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ நம்ம நெக்ஸ்ட் 14 to 15ல நம்ம 11th क्वेश्चन பார்க்கலாம். 11th क्वेश्चन பாருங்க. The 25 books are placed at a random. The probability that the pair of books shall be never together to. ஒரு புக்கை நம்ம ஒரு ஷெல்ஃப்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அரேஞ்ச் பண்ணும்போது 25 புக்ஸ் அரேஞ்ச் பண்றோம். ஒரு பேர் ஆஃப் புக்கை மட்டும் என்ன பண்ணது, பக்கத்துல நெவர் டுகெதர் பக்கத்துல வராம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கறத क्वेश्चंस கேட்டிருக்காங்க. பக்கத்துல வராம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவாங்க பாருங்க. லிசன் சொல்யூஷன். சோ சிம்பிள். இந்த क्वेश्चंस நீங்க பாத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளத்தை வொர்க் அவுட் பண்றதை விட சிம்பிளா அந்த क्वेश्चंस நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு क्वेश्चंस எவ்வளவு புக்ஸ் இருக்கு பாருங்க, 25 புக்ஸ் இருக்கு இல்லையா, 25 புக்ஸ். அப்போ 25 புக்ஸ் தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். தட் இஸ் 25 புக்ஸ் நம்ம ஒரு ஷெல்ஃப்ல அரேஞ்ச் பண்ண போறோம். அரேஞ்ச் பண்ண புக்ஸ்ல எவ்வளவு புக்ஸ் வந்து நெவர் டுகெதர் அப்படின்றாங்க அப்படிங்க பாருங்க. a pair of books never together, a pair of books never together. சோ அப்ப pair அப்படினா 2 books வந்து நம்ம கன்செக்யூட்டிவா வரக்கூடாது, டுகெதர் அப்படின்னு சொல்லிருக்காங்களா. அப்ப எவ்வளவு புக்ஸ் இருக்கு டோட்டலி 25 புக்ஸ்ல இருந்து நமக்கு எவ்வளவு புக்ஸ், 2 புக்ஸ் வந்து pair டுகெதரா வரக்கூடாது அப்படினா ஆன்சர் என்னவா இருக்கணும், 25 minus 2 that is equal to 23 divided by 25 அப்படிங்கிறது தான். அப்போ never together அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 23 divided by 25 அப்படிங்கிற ஒரு ஆன்சரை நம்ம டைரக்டாவே சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டி இஸ் a correct answer. பட் இது எப்படி ப்ராப்பரா வொர்க் அவுட் பண்ணுங்கிறதை நான் ப்ராசஸ் பண்ணிடுறேன். லிசன். ஒரு புக் டோட்டலா ஒரு புக் அரேஞ்ச் பண்றதுக்கான டோட்டல் பாசிபிள் வே என்ன, பாசிபிள் வேஸ் என்ன அப்படின்னா that is 25 factorial. 25 books தான் அரேஞ்ச் பண்றோம். அப்போ 25 factorials அரேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த டேர்ம்ல எவ்வளவு புக்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ண போறோம், எவ்வளவு pair of books வந்து together, ஒரு one pair of books are together. ஓகேங்களா? never together கேட்டிருக்காங்களா. அப்போ கண்டிப்பா என்ன சொல்றோம், இந்த டேர்ம்ல இருந்து never together. never together அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், that is 25 minus எவ்வளவு pair of book together என்ன பண்ண போறோம், one pair of book அப்படிங்கறனால one pair of books never together அப்படிங்கறப்போ that is அதோட possible way என்ன ஆயிடும், 24 factorial கன்வெர்ட் ஆயிடும். 24 factorial. சோ நமக்கு என்ன
two possible way, the two book. அப்போ para books தான் never together சொல்றோமா? அப்போ that is never together அப்படிங்கிறப்போ that is 2 factorial ways வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 2 factorial வந்து வரவே பாசிபிள் வர்றதுக்கான பாசிபிள் இப்போ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத கேட்டிருக்கோம். இதை நம்ம எப்படி எழுத போறோம்? ஆக்சுவலி நம்ம எழுத பாருங்க. அப்போ never together அப்படிங்கிறப்ப வந்து 2 para books shall be never together அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி எழுத போறோம் ஆன்சர்ஸ்? that is 24 factorial into 2 factorial divided by something. நம்ம என்ன எழுத போறோம்? ஆக்சுவலி divide by 25 factorial அப்படின்னு எழுத போறோம். 25 factorial அப்படின்னு எழுத போறோம். சோ இது பக்கம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி. தட் இஸ் இதோட ஆன்சர் என்ன வரும்? 25 factorial. சோ இது never together கிடையாது. இட்ஸ் a probable. ஜெனரலா அதை அரேஞ்ச் பண்ணும்போது பக்கம் வர்றதுக்கான பாசிபிள். இது நார்மல் பாசிபிள் வேக்கு. பாசிபிள் வே அரேஞ்ச் பண்ணும்போது பக்கம் வர்றதுக்கான பாசிபிள் அப்படிங்கிறப்போ தட் இஸ் இது சிம்பிளை பண்ணும்போது என்ன உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கும் பாருங்க. சோ 25 factorial அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. லிசன், another நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா that is 24 factorial into 2 factorial அப்படின்னு எழுதலாம். 1 into 2 எழுதிக்கிறோம் divided by நம்ம என்ன 25 factorial எப்படி எழுதலாம்? 24 factorial into 25 எழுதலாம் இல்லையா? 24 factorial 25 கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 divided by 25 இருக்கும். 2 divided by 25. So 2 divided by 25 தான் நார்மலா அரேஞ்ச் பண்றதுக்கு. never together ஒரு ஷெல்ஃப்ல ஒரு புக் அரேஞ்ச் பண்ணனும்னா பக்கம் வரதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது 2 divided by 25 வரதுக்கு. நார்மலா அந்த புக் அரேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிள் வேக்கான ப்ராபபிலிட்டி 2 divided by 25. பக்கம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி 2 divided by 25. 2 books வந்து pair பக்கம் வரதுக்கான. நெக்ஸ்ட் பாருங்க, para books shall be they never together அப்படின்னு கேட்டிருக்கான். பக்கம் வர்றதுக்கான அரேஞ்ச் பண்ணும்போது பக்கம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 2 by 25. never அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஆன்சர்ஸ் நம்ம never together அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? புக் அரேஞ்ச் பண்றப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இது never, இது வந்து பக்கம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி, இது never together அப்படின்னா ஆன்சர் என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். ஓகேங்களா? சோ never together தான் கேட்டிருக்காங்க. அப்ப p of a bar நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 minus p of a ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 1 minus p of a ங்கிறது என்னது? அரேஞ்ச் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்போ that is 2 divided by 25. இது சிம்பிளை பண்ணா என்ன வரும்? 25 minus 2 divided by 25, that is 23 divided by 25. so இந்த மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? உங்களுக்கு that is 23 divided by 25. never together அப்படினா that is 23 divided by 25. நார்மலா 25 book placed the randomly, probability that அப்படினு கேட்டாங்க அப்படினா that is 2 divided by 25 நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? never together அப்படினா தான் என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர்? 2, so 23 divided by 25 னு ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம எழுதிக்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चंस பார்க்கலாம். 12th क्वेश्चंस. so 11th क्वेश्चनக்கு ஆப்ஷன் D நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இஸ் a perfect answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 12th क्वेश्चंस ரீட் பண்ணுங்க. a speaks a truth, ஏங்கறவர் speaks truth 4 out of 5. ஏங்கற ஒருத்தர் பேசும்போது 5 டைம் பேசும்போது 4 டைம் என்ன சொல்றாரு? உண்மையே பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 1 die is tossed, ஒரு die toss பண்றாரு. a report that there is a 6, நாம என்ன ஒரு ரிப்போர்ட் பண்றாரு, actually 6 விழுது. the chances that the actual there was a 6. ஓகேவா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவர் ரிப்போர்ட் பண்றாரு 6 விழுந்துருச்சு அப்படின்னு பாருங்க. ஒரு ஏங்க ஒரு பர்சன் ஒரு உண்மையை பேசுறதுக்கான சான்சஸ் 5 டைம் பேசினா 4 டைம் உண்மையை பேசுறாரு. அவர் என்ன ரிப்போர்ட் பண்றாரு அப்படின்னா 6 விழுந்தது அப்படிங்கிறது ஒரு டைய த்ரோ பண்ணும்போது 6 விழுந்துருச்சுன்னு அவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அது சான்ஸ் தட் ஆக்சுவலா அப்ப என்ன இருக்கு? உண்மையாவே அவர் 6 விழுந்தது அது அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னங்கிறத நமக்கான क्वेश्चंस. ஓகேங்களா? சோ இது நம்ம ஒரு ப்ராபபிலிட்டியோட பேசிஸ்ல சொல்ல போறோம். சோ p of a அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி. ஒரு ஏங்கற ஒரு பர்சன் நம்ம என்ன எடுத்துக்கிறாரு? ஒரு எத்தனை டைம் பேசுறாரு? 5 டைம் பேசும்போது 4 டைம் வந்து ட்ரூத் பேசுறதா? 4 divided by 5 ன்னு எழுதிக்கிறோமா? இப்ப p of b அப்படிங்கிற ஒரு p of b ங்கிற another person கிடையாது. இவர் லையரா இருக்கிறப்போ காரணம். இது லையரா இருந்ததுதான். that is complement அப்படினா that is the complement கூட எடுத்துக்கோங்க. defined a complement அப்படினா that is answer என்ன ஆகும்? அவர் பொய் பேசுறதுக்கான சான்சஸ் என்னங்கறத क्वेश्चंस. அவர் லையரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கறப்போ என்னவா இருக்கணும்? 1 divided by 5 ன்னு எழுதிக்கலாமா? ஏனா 5 டைம் பேசும்போது 4 டைம் உண்மையை பேசுறானா ரிமைனிங் என்ன ஒரு டைம் தான அவர் பொய் பேச போறாரு. சோ 1 by 5 அப்படிங்கறப்ப எடுத்துக்கணும்.
ஓகேங்களா? அவர் ரிப்போர்ட் பண்றாரு. என்ன ரிப்போர்ட் பண்றாரு? ப்ராபபிலிட்டி ஆஃப் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஒரு டைய த்ரோ பண்ணும்போது அப்ப என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டிஷனல் ஏ அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறப்போ பிங்கிறது என்னது? ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது 6 நம்ம ரிப்போர்ட் பண்றதை டிஃபைன் பண்ணிக்கிறோம். ரிப்போர்ட் பண்றதை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் என்ன டிஃபைன் பண்ணிருக்காரு? 1/6. அப்போ ஒரு டைய த்ரோ பண்ணும்போது 6 அப்படிங்கிறது என்னது? ஒரு டைம் உளுமா அதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 1/6 அதுக்கான ப்ராபபிலிட்டி எழுதிட்டோம் அவரு. அப்போ அதை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ அது 6 விழுதுன்னு நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ 6 விழாதுன்னு சொல்றதுக்கான ரிப்போர்ட் பண்ணதுக்கு என்னது? பி கண்டிஷனல் ஆஃப் ஏ பார். ஏ இல்லாம இருக்குது. ஆக்சுவலி 6 அவர் ரிப்போர்ட் பண்ணாம 6ன்னு சொல்லாம வேற ஏதாவது சொல்லிதுன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன வரும்? 5/6 வந்து. ஓகேவா? சோ இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போறோம். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போற கிளப் பண்ணும்போது டோட்டல் ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். இதுதான் நம்ம கீழே ப்ராபபிலிட்டி எழுத போறோம். டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்ப எழுதுறது பேஸ் தீர்த்து நம்ம எழுத போறோம் இல்லையா? சமேஷன் பேஸ் தீர்த்த பேஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். சோ இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ண போறோம். இதுதான் சமேஷன் ஆஃப் டேர்ம். தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சமேஷன் ஆஃப். இது நம்ம என்ன எழுத போறோம்? இதுதான் சமேஷன் ஆர்டர்ல எழுத போறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்ம என்ன எழுத போறோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆஃப் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டிஷனல் ஏ அப்படிங்கிறது சமேஷன் டேர்ம்ல சொல்றோம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றோம். அப்போ 4/5 into 1/6 plus 1/5 into 5/6 into 5/6 இதோட வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ இதை எழுதுங்க பார்க்கலாம். டேர்ம்ஸ் என்ன ஆயிடும் பாருங்க. சிம்ப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 5 5s கேன்சல் ஆயிடும் இல்லையா? இப்போ ரிமைனிங் ஆல்ரெடி இல்லைன்னா அப்படியே கூட மெயின்டைன் பண்ணுங்க, ப்ராப்ளம் கிடையாது. இப்போ என்ன வரும்? சிம்பிள். என்ன டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. ஆல்ரெடி 6ல மெயின்டைன் பண்ணாலும் ஓகே தான், உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க பார்க்கலாம். 4 ஆல்ரெடி என்ன வரும்? 4 டிவைட் பை. ஸோ டேர்ம்ஸ் என்ன சிம்பிளை பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ சிம்பிளா இருக்கும். 4 ஆயிடுச்சு. கீழே எனக்கு 5 6 are 30 பிளஸ் 1 5 are 5 டிவைட் பை 30. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 30 எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா 9 டிவைட் பை 13 எழுதிடலாம். 9 டிவைட் பை 30 அப்படின்னு எழுதி 9 டிவைட் பை 30. இது சிம்பிளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் இருக்கும் பாருங்க. 3 3s are இங்க 10 3s are இருக்கும். அப்போ நம்ம ஆன்சர்ஸ் எப்படி எழுதிடும் இல்லையா? ஸோ இதை சிம்பிளை பண்ணிடுங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அவர் ப்ராப்பரா ஆக்சுவலி அவர் என்னது சான்சஸ் தட் ஆக்சுவலி வாஸ் 6. அப்போ அவர் உண்மையே சொல்லி அவர் சொன்னது உண்மையா இருந்ததுன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்போ இதை தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். அப்போ பேஸ் தியரம் எழுதுறப்போ என்னவா இடம் பாருங்க. பேஸ் தியரமாக எழுதுறப்போ கான ப்ராபபிலிட்டி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இதுக்கு தேவையான given probability p of so கொடுத்திருக்கிறது ஆக்சுவல் 6 அப்படிங்கிறப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்போ is a given probability p அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுத டிஃபைன் பண்றோம் பாருங்க. probability of the terms 6 உள்ளதுக்கான probability of a into probability of b conditional a அப்படினா divided by இது என்னதுலாம் probability of a into probability of நம்ம என்னதுலாம் b conditional a plus probability of நம்ம என்ன எழுதிக்கலாம் probability of a bar into probability of b conditional a bar அப்படி எழுதிக்கலாம். இதுதான் required probability. இது சிம்பிளை பண்ணோம் இல்லையா? இந்த term of results நம்ம ஆல்ரெடி என்ன எழுதிக்கலாம் 4 divided by 5 into 1 divided by 6 divided by இங்க terms என்ன இருக்கு பாருங்க. ரிமைனிங் இதோட ஆன்சர்ஸ் நம்ம எழுதிருக்கோம் 9 divided by 13 எழுதிருக்கோம். 9 divided by 13 இதோட ஆன்சர்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் 9 divided by 30. இது சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர்ஸ் என்ன இருக்கும்? 4 into 30 divided by 9 divided by 30. அப்ப எழுதுறப்ப என்ன 4 divided by 30 இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 30 divided by 9 இருக்கும். அப்ப 30 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன இருக்கும் உங்களுக்கு 4/9 தான் ஆன்சர்ஸ் கரெக்ட். 4/9 தான் இதுக்கான பெர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ். So option D is your perfect answer. Answer D is your perfect answer. ஞாபகம் வச்சுக்கோங்க. A speaks truth 4 out of 5 times அப்படிங்கிறப்போ 4 out of 5 times எழுதிட்டோம். அப்ப கண்டிப்பா இது என்ன இருக்கும்? இது ட்ரூத் பேசுறதுக்கு லையரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி A காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா இதோட காம்ப்ளிமெண்ட் டேர்ம் தானே இது வரும் இல்லையா? B ன்னு எடுத்துக்கிட்டோம்னா another person டிஃபைன் பண்றதுனால இந்த காம்ப்ளிமெண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் கன்வீனியன்ட் எடுத்துக்கோங்க. காம்ப்ளிமெண்ட் இதுனா 1/5 ஆயிடும். இங்க பாருங்க அவர் ரிப்போர்ட் பண்ணாரு 6 விழுந்துருச்சு. அப்போ ரிப்போர்ட் பண்றாரு பாருங்க. ரிப்போர்ட் பண்றாரு. ஆக்சுவலா ட்ரூத் என்ன இருக்கு 1/6 தான் கிடைச்சிருக்கு. அப்ப ரிப்போர்ட் பண்றாரு. இதுக்கான ரிப்போர்ட் பண்றதுக்கு 1/6. அப்ப கண்டிப்பா அவர் பொய் சொல்லியிருந்தா என்னத்துக்கு 5/6 சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ 5/6 அதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 5/6 ஆயிடும். ஓகேங்களா?
இப்போ இதை நம்ம என்ன பண்றோம், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றோம், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணுறதா டோட்டல் சம் ஆஃப் த வேல்யூஸ் சொல்றோம். இதை ப்ராடக்ட் பண்ணிட்டு ஆன்சர் என்னது 9/13 எழுதிட்டோம். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆக்சுவலா ரிப்போர்ட் பண்ணது என்ன இருக்கும், ரிப்போர்ட் 6 பண்ணியிருக்காரு, ஆனா ஆக்சுவலாவே என்னது 6 தான் விழுந்திருக்கு அப்படின்னா 6 விழுந்திருக்கு. அப்போ ஆக்சுவலாவே 6 தான் விழுந்திருக்குன்னா இதை தான் நம்ம எடுத்துக்க போறோம். அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அப்போ உண்மையை தான் சொல்லியிருக்காரு, 6 விழுந்திருக்குன்னு உண்மையை தான் சொல்லியிருக்காருன்னா அப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கும். ஒருவேளை பாருங்க ரிப்போர்ட் 6 ரிப்போர்ட் பண்ணிருக்காரு, ஆனா ஆக்சுவலா 6 விழல, நாட் தி 6 அப்படின்னா நம்ம என்ன எடுத்துப்போம், இந்த டேர்ம் எடுத்து நம்ம டிஃபைன் பண்ணிருப்போம். உங்க எடுக்கிறப்ப மேல இருக்கிறப்ப என்னது இந்த ரெண்டு டேர்ம் ப்ராடக்ட் பண்ணிருப்போம். ஆக்சுவலி 6 அப்படின்றதுனால நம்ம என்னது அவர் சொன்னது ரிப்போர்ட் பண்ணது சரியாயிடுச்சு, பெர்ஃபெக்ட்டா கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சுன்றதுனால நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். இல்ல 6 விழல அப்படின்றப்போ நம்ம இந்த டேர்ம் எடுத்துட்டு ப்ராடக்ட் பண்ணி இதோட ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஒருவேளை ஆக்சுவலா நாட் தி 6 அப்படின்னா என்னவா இருக்கும் உங்களுக்கு 5/6 இங்க வந்து 5/30 வந்திருக்கும். அப்ப ஆன்சர் 5/9 வந்திருக்கும். உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் 5/9. 5/9 ஆப்ஷன்ஸே கொடுக்கல. ஓகேவா, அப்போ சிம்பிளா முடிஞ்சது. ஒருவேளை இந்த क्वेश्चन பார்த்தா நீங்க என்ன ஆன்சர் சூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னா 4 டைம்க்கு 5 டைம்ல 4 டைம் பேசுறாரு அப்படின்னா கரெக்டா நம்ம ஏ ஆப்ஷன் ஒரு கொடுத்துருக்க டேட்டா இதுதான் இருக்கு, வேற எதுவுமே நம்ம சொல்லல அப்படிங்கிறப்ப என்னது 4/5 நிறைய பேர் சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா இது வராது. ஏன் அப்படின்னா 4-5 டைம் தான் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு பர்சன் பேசுறதுக்கான ட்ரூத்தோட லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ரிப்போர்ட் பண்றாரு, ரிப்போர்ட் பண்றதுல சரியா எவ்வளவு விழுந்திருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா பேஸ் தியரத்தை பேஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ்க்கு வந்துடலாம். ஓகேங்களா, அப்போ 12th क्वेश्चनக்கு நம்ம என்ன ஆன்சர், டி ஆப்ஷன்ஸ், தட் இஸ் 4/9 இஸ் a perfect answer. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம 14 to 15ல நம்ம இயர் क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுல லாஸ்ட் क्वेश्चन நம்ம 13 क्वेश्चन கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் 13th क्वेश्चन நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இதுவும் பேஸ் தியரம், ப்ரீவியஸா ஒரு வொர்க் அவுட் பண்ண 12th क्वेश्चन வொர்க் பண்ண அதுவும் பேஸ் தியரமா இருக்கு, இதுவும் பேஸ் தியரம். சோ நீங்க பாத்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர்ஸ் அவே ஆக்சுவலி நம்ம என்னன்னா பேஸ் தியரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பேஸ் தியரத்தை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா, சோ அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சோ क्वेश्चंस கேட்டா ஈஸியா இந்த क्वेश्चन பேஸ் தியரமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸை கிளியரா வொர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி நீங்க வொர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா, டெக்ஸ்ட் புக்ல இருக்கு, ஈவன் நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் பேசிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 11th 12th கூட இருக்கு. ஆக்சுவலி இதோட பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பேஸ் தியரத்தை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் ஆக்சுவலி 11th and 12th அந்த செகண்டரி எஜுகேஷன் புக்ஸ்லயே நம்ம மேக்ஸ் புக்ஸ்லயே நம்ம அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த புக்ல இருக்கிற ப்ராப்ளத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதில் நம்ம இப்போ 13th ப்ராப்ளமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிடுறேன் பாருங்க. சப்போஸ் 5 men அவுட் ஆஃப் தி 100ல 5 men நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் 25 women அவுட் ஆஃப் தி 10,000. ஓகேங்களா, இதுல கலர் பிளைண்டா இருக்கு. ஓகேங்களா, கலர் பிளைண்ட்னா தெரியும் இல்லையா, சோ கலர் பிளைண்ட் அதாவது உங்களுக்கு விசிபிளா இருக்க கலர்ஸ் வந்து அந்த கலர் பிளைண்டா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So a color blind person is chosen at the random. A color blind chosen at the random. The probability of that being a male is so அது ஒரு நம்ம என்ன பண்ண போறோம், ரேண்டமா ஒரு பர்சனை சூஸ் பண்ண போறோம். அதுல மேல் பர்சன் அதாவது a color blind person is chosen at the random. அதாவது பிளைண்ட் கலர் பிளைண்ட் ஒரு பர்சன் சூஸ் பண்றோம். அதுவும் என்னவா இருக்கும், அந்த சூஸ் பண்ற ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் என்னது மேலா இருக்கும். மேலா இருந்ததுன்னா என்னவா இருக்குன்னா மேலா இருந்தது அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னங்கிறத இஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். என்ன கண்டிஷன் இன் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்கன்னா அஸ்யூம் தி மேல் அண்ட் ஃபீமேல் டு பி தி ஈக்குவல் நம்பர்ஸ் அப்படின்றது. இப்போ பஞ்ச் ஆஃப் எடுத்துக்கிறோம், நம்ம ஒரு சாம்பிளுக்காக டெஸ்டிங்காக எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவல் கைண்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ரெண்டும் அப்படிங்கிறது ஈக்குவலா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. ஒரு மேலோட கவுண்ட்டும் ஃபீமேலோட கவுண்ட் அப்படிங்கிறது ஈக்குவலா இருந்ததுதான் ப்ராபபிலிட்டி பிளைண்ட் லெவல்ல நம்ம சூஸ் பண்றோம் அப்படிங்கறதை சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, சோ இது எப்படி சொல்யூஷன்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்னு பாருங்க. சொல்யூஷன் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தது மேல், அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் மேல் அப்படிங்கறனால நான் எம் நம்ம புரியறதுக்காக நம்ம மேல் போட்டுக்கிறேன். இப்போ மேல், அப்போ மேலுக்கான ப்ராபபிலிட்டி என்னது ஈக்குவலா தான் இருக்கும் சொல்றோம். ஸோ ப்ராபபிலிட்டி ரேஞ்ச் பீயிங் தி மேல் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்தா மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது ஈக்குவல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் ப்ராபபிலிட்டி தான் எடுத்துக்கிறோம். அப்போ ஆஃப் எடுத்துக்கிறோம். அண்ட் ஃபீமேலை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீமேல எஃப் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு என்னவா இருக்கணும் ஆஃப் தி ஈக்குவல் ப்ராபபிலிட்டி அண்ட் நம்ம என்ன மேல் ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கலர் பிளைண்ட், அதுல கலர் பிளைண்ட் நம்பர்ஸ் அது ஈக்குவலா எடுத்துக்கிட்டோம். அதுல வந்து கலர் பிளைண்டுங்கிறது அதோட ரேஷியோஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல கலர் பிளைண்ட் 25 விமன்ஸ்ல பாருங்க அவுட் ஆஃப்
10,000 உங்களுக்கு பிளைண்ட் லெவல்ல இருக்குங்க. 25க்கு ரேஷியோஸ் அது ஒரு ரேஷியோ பேசிஸா கூட அதை எடுத்துக்கலாம் நீங்க. ஓகேங்களா? சோ அந்த பேசிஸ்ல கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பிளைண்ட் லெவல்ஸ் பார்த்துக்கலாம். அப்போ கலர் பிளைண்ட் அப்படிங்கறப்போ ஓகேங்களா? கலர் பிளைண்ட் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க கலர் பிளைண்ட் ஆஃப் த மேல். அப்போ கலர் பிளைண்ட் ஆஃப் த நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பாருங்க மேலுக்கு எடுத்துக்கிறோம். மேல் அப்படின்னா மேல்ல கலர் பிளைண்ட் ஆஃப் மேல். இதுல கலர் பிளைண்ட மேல் எடுத்துக்கிறோம். மேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் பாருங்க. கலர் பிளைண்ட் ஆஃப் த மேல் அப்படின்னா இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மேல் எடுத்துக்கிறோம் கலர் பிளைண்ட்ல 5% அவுட் ஆஃப் 100. அப்போ 5 டிவைட் பை 100 எடுத்துக்கிறோம். அண்ட் பிளைண்ட் ஆஃப் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஃபீமேல் வித் கலர் பிளைண்ட்ல எடுத்துக்கிறோம். கலர் பிளைண்ட் இருக்கனால சி நான் டிஃபைன் பண்றேன். ஸோ ஃபீமேல் என்னவா இருக்கணும் 25 டிவைட் பை 10,000. ஓகேங்களா? ஸோ இது சிம்ப்ளை பண்ணிட்டாலும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணாலும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சிம்ப்ளை பண்ணிக்கலாமா? சிம்ப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணிக்கோங்க பாருங்க 125 நம்ம என்னது 425 இருக்கா 400 ரேஞ்சஸ் இருக்குல்ல. இது 400 125 100ல எத்தனைக்கு 425 இருக்கா 4 ஆல்ரெடி 4 ஜீரோஸ்ல 2. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. எழுதுறோம் அப்படின்னா தட் இஸ் 1 டிவைட் பை 400 அப்படின்னு எழுதிக்கோங்க. 1 டிவைட் பை 400 சிம்பிள். 1 டிவைட் பை 125 100ல 425 100 எழுதியாச்சு. இங்க 5 டிவைட் பை 100 400க்கு இங்க 400க்கு 100. ஓகேங்களா? இப்போ இதை ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணதான் அது டோட்டல் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப எழுதிக்கலாம். ஸோ இதுதான் சமேஷன் ஆஃப் டேர்ம்ல நம்ம டிஃபைன் பண்ணிக்க போறோம். சமேஷன் ஆஃப் டேர்ம் சமேஷன் ஆஃப் நம்ம என்ன எழுதிக்க போறோம் ப்ராடக்ட் ஆஃப் மேல் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் மேல் கலர் பிளைண்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் நம்ம டிஃபைன் பண்ணிக்க போறோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண அதே இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்க போறோம். இந்த ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் 1/2 இன்டு 5 டிவைட் பை 100 பிளஸ் 1/2 இன்டு நம்ம என்ன எழுதுறோம் 1 டிவைட் பை 400 எழுதிக்கும். ஸோ இது சிம்ப்ளை பண்ணிக்க பார்க்கலாம். இப்போ டேர்ம்ஸ் என்ன இருக்கு பாருங்க 5 டிவைட் பை 200 பிளஸ் நம்ம என்ன இருக்கும் பாருங்க 1 டிவைட் பை 200 அங்கே என்ன இருக்கும் 800 இருக்குமா 2 into 800. இது சிம்ப்ளை பண்ணிக்கோங்க பார்க்கலாம். சிம்பிள். இதை 800 எடுத்துட்டோம் அப்படி எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 800 எல்சிஎம் அத்தாங்க நியூமரேட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. இங்க 8னா 4ஆல மல்டிபிள் 4 டேர்ம் ஆயிட்டா 4 5 20 plus 1 that is 21 divided by 800. 21 divided by 800 இருக்கு. இது sum of probabilities. So அதுல நாம எதை சூஸ் பண்ண பாருங்க. So probability that being the male தான் சூஸ் பண்றோம். மேல சூஸ் பண்றதுக்கான probability அப்படிங்கறப்போ இப்போ மேல் அப்படிங்கிறது எது இருக்கு இங்க இருக்கு இல்லையா மேலுக்கு சூஸ் பண்றதுக்கான probability அப்படிங்கறப்போ so இதை தான் நம்ம டிஃபைன் பண்றோம். இதுதான் நியூமரேட்டர்ஸ் இருக்கும். இப்போ பேஸ் தியரம் தான் மேக் பண்ணிடலாமா. இப்போ பேஸ் தியரம் probability of பேஸ் தியரத்தை நம்ம எப்படி எழுத போறோம் பாருங்க. கலர் பர்சன் சூஸ் பண்ண போறோம். நம்ம எழுத போறோம் இல்லையா நம்ம பிளைண்டை சூஸ் பண்ண போறோம். இட்டு த மேல். ஸோ இது எப்படி எழுதுனா பாருங்க. மேல சூஸ் பண்றப்போ நமக்கு அந்த டேர்ம் எப்படி எழுத போறோம் ஆக்சுவலி probability of so probability of the male into probability of male with the colors blind choose பண்றோம் is divided by sum of probability என்ன வரும் p of m into p of m divided c conditional c. next என்ன வரும் p of f into p of f color blind எழுதி ஓகேங்களா. ஸோ இதோட டேர்ம் ஆர்டர் ரிசல்ட்ஸ் p of m ஆர்டர் ரிசல்ட்ஸ் 1/2 அப்போ 1/2 இன்ச்சு இப்போ டேர்ம் என்ன வரும் உங்களுக்கு 5/100 டிவைடட் பை ஆக்சுவலி 1/2 இல்லையா ஆக்சுவலி 1/2 டிவைட் பை தி டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆகிற வேல்யூ என்ன சொல்லிருக்கோம் 21 டிவைட் பை 800 இருக்கு. 21 divided by 800. இதை சிம்ப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இதோட டேர்ம் என்ன ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 5 divided by 200 divided by 21 divided by 800 இருக்கா 21 divided by 800 இருக்கு. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 5 divided by 200 into cross multiple நம்ம எழுதுறப்ப என்ன வரும் 800 divided by 21 800 divided by 21 எழுதியாச்சு ஓகேங்களா. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இது 2 2 0 கேன்சல் ஆயிடுச்சு பாருங்க 1 2 2 4 2 0 இருக்கா. அப்போ டேர்ம்ஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க.
அப்போ 5 into 4 20 divided by கீழ 21 20 divided by 21 தான் அதுக்கான ப்ராபர்ட்டி. எங்க ஆன்சர் இருக்கு பாருங்க, பி ஆப்ஷன் இருக்கா, 20 divided by 21. ஸோ கலர் பிளைண்டுக்கான நம்ம ஒரு பர்சனை சூஸ் பண்றோம், அடுத்த பர்சன் ரேண்டமா சூஸ் பண்றோம். அந்த ரேண்டமா சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது a probability of the being the male is equal to, அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னங்கிறதுனா 20 divided by 21 20 divided by 21 அப்படின்னு எழுதிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராப்ளத்தை வேற எப்படி வேலை ஈஸியா அப்ரோச் பண்ணலாம்னா, கொடுத்துருக்க ப்ராபர்ட்டி ஆகிறது நம்ம ஈக்குவல் அப்படிங்கிறதுனால மேல் ஃபீமேல் அப்படிங்கிறப்போ ரெண்டு என்ன பண்ணிக்கிறோம், ஆஃப் ஆஃப் த ஈக்குவல் அண்ட் ஆஃப் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு டேர்ம் இதுக்கான ரேஷியோஸ் அவுட் ஆஃப் 100, இது இதுக்கான ரேஷியோஸ் 10,000 அவுட் ஆஃப் எடுத்து. இது ரெண்டு நம்ம இது ரெண்டையும் மேலுக்கான ப்ராசஸா ப்ராடக்ட் பண்றோம், ஃபீமேலுக்கான ப்ராசஸ் ப்ராடக்ட் பண்றோம். ரெண்டு சம் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் சம் பண்ணிட்டு இது ரெண்டையும் நம்ம இது ஒரு ப்ராசஸ் எழுதிக்கிறோம். ஸோ இது ஒரு ப்ராசஸா ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு டேர்ம் எழுதிக்கிறோம். இதை ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் T1 எழுதிக்கோங்க, இது T2 எழுதிக்கோங்க. ரெண்டையும் சம் பண்ண டோட்டல் என்ன கிடைக்கும், T is equal to T1 plus T2 வா. ஸோ இது T1 plus T2. இதோட ஆன்சர் நம்ம என்ன எடுத்துக்க போறோம், கேட்கறது மேல கேட்கறாங்களா ஃபீமேல் கேட்கறாங்கன்னா பாருங்க. ஸோ இதை கேட்டுட்டாங்க அப்படின்னா இந்த டேர்ம் இது ஃபார் எக்ஸாம்பிள் T1 அது எப்படி எழுதிக்கலாம். ஸோ T1 divided by T1 plus T2 எழுதிக்கோங்க. இல்ல இந்த ஃபார்மேட் விமான கேட்டிருந்தாங்க என்ன எழுதலாம், T2 divided by T1 plus T2 எழுதிக்கோங்க. ஸோ என்ன கேட்கறாமோ அந்த ஃபார்மேட்டை நம்ம இந்த ஃபார்முலா மெத்தடுக்கு நம்ம மாத்திக்கோங்க. ஓகேங்களா, கொடுத்துருக்கிறது எப்போ ப்ராபபிலிட்டியை டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ டேர்ம் எப்படி டிஃபைன் பண்ணலாம். ஸோ T1 அப்படிங்கிறப்போ இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் எடுத்துக்கோங்க, T2ங்கிறது செகண்ட் குரூப் ஆஃப் செட் எடுத்துக்கலாம். T1 அப்படிங்கிறது இந்த குரூப் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கான ப்ராபர்ட்டி எழுதிக்கிறோம், அது T1, இதுக்கான ப்ராபர்ட்டி T2. டோட்டல் ப்ராபர்ட்டியிலிருந்து தான் ஒன்று சூஸ் பண்ணோம் அப்படின்னால இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணிக்கிறோம், T1 T2 எழுதிக்கோங்க. அப்போ இது மட்டும் வேணும் அப்படின்னா மேல் வேணும்னா மேல் எழுதி நீங்க எழுதிக்கலாம். ஒருவேளை ஃபீமேல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதே டேர்ம்ல choose the probability that being a female அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல மேல் அப்படின்னு இல்லாம ஃபீமேலா இருந்தது அப்படின்னா ஃபீமேலா இருந்ததுன்னா என்னவா இருக்கும் பாருங்க. இதே ஆப்ஷன்ஸ் நமக்கு ஆன்சர் 20 divided by 21 தெரிஞ்சிச்சு இல்லையா. ஃபீமேலா இருந்ததுன்னா என்னவா இருக்கும் பாருங்க. அப்போ இதை அடிச்சு ரஃப் பண்ணிடுவோமா. ஃபீமேலா இருந்தா என்னவா இருக்கும் பாருங்க. சம் ஆஃப் ப்ராபர்ட்டியோட வேல்யூ ஒன்னே தான் இருக்கும், T2க்கு மட்டும் வேரி ஆகும். T2ங்கிறதோட வேல்யூஸ் என்ன இருக்கும், 1 divided by 400 இருக்கா, 1 divided by 400 இருக்கு, 1 divided by 400. அப்போ நம்ம 1 divided by 400 into நமக்கு என்ன இருக்கு ரெசிப்ரோக்கலா எழுதுறப்போ 800 divided by 21. இப்போ டேர்ம் என்ன ஆயிடும் பாருங்க, 1 400 2 400 இருக்குமா. அப்போ 2 divided by 21 2 divided by 21 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 2 divided by 21 எங்க எதா இருக்கா பாருங்க. ஸோ ஆப்ஷனே கேட்டல, ஃபீமேல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் என்ன எழுதிக்கலாம், 2 divided by 21 ஒரு ஆப்ஷனை நம்ம கேட்டிருந்தா அது ஈஸியா எழுதிருக்கலாம். நமக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி ஆன்சர்ஸ் எதுவுமே கேட்கல. ஒருவேளை கேட்டிருந்தா அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். நமக்கு ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஈஸியா கால்குலேட் பண்ண உடனே பேஸ் தீரத்துல 20 divided by 21 அப்படி மேல சூஸ் பண்ணியிருந்தானா 20 divided by 21. இதே ஃபீமேல சூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆன்சர் இருக்கும், ஃபீமேல் அப்படின்னா இதுவே ஆன்சர் பாருங்க. இதை நான் எழுதுறேன் ஃபீமேல் அப்படின்னு. ஃபீமேலா இருந்ததுன்னா என்னவா இருக்கும், ஃபீமேலுக்கான ஆன்சர் 2 divided by 21. ஸோ மேல் அப்படின்னா 20 divided by 21, ஃபீமேல் அப்படின்னா 2 divided by 21. ஆன்சர்ஸை நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. இது எந்த மெத்தட்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம், கொஸ்டின்ஸை பார்த்த உடனே என்ன மெத்தட் இருக்குன்னு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு டேர்மை பத்தி பேசுறோம், அதுல இருந்து ஒரு பர்சன் சூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு விஷயத்த நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படின்னாவே அது நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், பேஸ் தியரத்தை யூஸ் பண்ண போறோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி அக்கார்ட் ஈவென்ட் ஒரு ஈவென்ட் சொல்றதுன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் டேர்மா தான் நம்ம என்ன பார்க்க போறோம், பேஸ் தியரம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம 15க்கு முன்னாடி எல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்டாண்டர்டா பேஸ் தியரம் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க, இல்லைன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலாஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ பேஸ் தியரத்தை பேஸ் பண்ண ப்ராப்ளம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டுமே தான் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி 15க்கு அப்புறம் 2015க்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டா ப்ராப்ளம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இயர் 15 டிஆர்பிலே பார்த்தோம் அப்படின்னா பேஸ் டேட்டா பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 2 ப்ராப்ளம்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த இடத்துல. 15ல மட்டுமே 2 கொஸ்டின்ஸ் பேஸ் தியரத்தை பேஸ் பண்ணியே இருக்கு. ஸோ அதனால இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பேஸ் தியரத்துல இருந்து இதுக்கு முன்னாடி கேட்ட வரைக்கும் டைரக்ட் ஃபார்முலாஸா கேட்டிருந்தாங்க.
பட் இப்போ ஃபியூ இயர்ஸா நம்ம கேட்கறது எல்லாமே ப்ராப்ளம் ரிலேட்டடா இருக்கு. டைரக்டா ஒரு ப்ராப்ளம் கேட்டுட்டு நம்ம சிம்பிளை பண்ற மெத்தட்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிடுறீங்க, இந்த ப்ராபர்ட்டியில கண்டிஷன் ப்ராபர்ட்டி பேஸ்ட் எடுத்தா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளத்தை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கொஸ்டின்ஸை ரீட் பண்ண உடனே நீங்க அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்ப ஜஸ்டிஃபைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா டக்கு நீங்க அந்த மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்ளத்துக்கான ரிசல்ட்டை ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த ஷார்டஸ்ட் மினிட்ல உங்களால எவ்வளவு குயிக்கா ஆன்சர் பண்ண முடியுமோ ஆன்சர் பண்ணும். அதுக்கு நீங்க என்ன ஆகணும், மஸ்ட் பி a பிராக்டிஸ். நீங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், இல்ல ஆல்ரெடி ஹையர் செகண்டரியில் இருக்கக்கூடிய புக்ஸ்ல இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் அதுலயுமே சில ஃபியூ ப்ராப்ளம்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டா. ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஈஸியா நீங்க என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ண முடியும். ஸோ நீங்க அந்த டைமிங்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த மெத்தடா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கான டைமிங் கிடையவே கிடையாது. ஏன்னா ப்ராப்ளம் கேட்கிறப்ப குயிக்கா அந்த ஷார்ட் மினிட்ல யார் ஆன்சர் பண்றோமோ அந்த டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால ஷார்ட் மினிட்ஸ்ல ஆன்சர் பண்ணணும். நீங்க ப்ராக்டிஸ் திரும்ப ப்ராக்டிஸ் பண்றதுனால மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 15 டிஆர்பில கேட்டக்கூடிய 13 கொஸ்டின்ஸ் நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? நெக்ஸ்ட் இயர்க்கான கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.